வக்கரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமேதேவ சர்வகாரியேஷு சர்வதா. தென்னாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அன்பர்களே நண்பர்களே, இந்த புத்தம் புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்றைக்கி நம்ம பேச போகிறது ரொம்ப புத்தம் புதிய பரிமாணத்தில் உள்ள மிகப்பெரிய ஒரு வீடியோ. சிம்மராசி 30 ஆண்டுகளுக்கு பிறகு அச்சம் தவிர்த்து நெஞ்சை நிமிர்த்து சிம்மத்திற்கு நாம் சொல்லக்கூடியது, அதாவது கிட்டத்தட்ட மேஷ ராசியில் தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்த சனி பகவான் மீனத்துக்கு பெயரவிருக்கிறார். இதை பற்றி நம்ம புத்தாண்டு ராசி பலன், சனி பயிற்சி பலன் எல்லாத்தையும் பேசியிருக்கோம். ஆனால் இதில் ஒரு டிஃப்ரெண்ட் டைமென்ஷனில் ரொம்ப மாறுபட்ட கோணத்தில் இதை பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 3 தலைமுறைக்கு முன்னாடி மேஷராசிலிருந்து தன்னுடைய பயணத்தை ஆரம்பித்து 3 தலைமுறைகளுக்கு அப்புறமா மீனராசிக்கு வரவிருக்கின்ற சனி பகவான். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற பல அன்பர்கள் பிறந்திருக்க கூட மாட்டோம். நம்மெல்லாம் இல்லை பல அன்பர்கள் ஒரு பள்ளி படிப்பில் தான் இருந்திருப்பாங்க. இப்போ நான்லாம் பள்ளி படிப்பில் இருந்தேன். அந்த அளவில் 30 ஆண்டுகளுக்கு பிறகு அவர் சனி பகவான் ரிஷபத்துக்கு, அதாவது மேஷத்திலிருந்து கிளம்பி மீனத்துக்கு வரார். இது எவ்வளோ ஒரு அதாவது டோட்டல் சைக்கிள், ஒரு முழு சர்க்கிளை கம்ப்ளீட் பண்ணுறாரு. இந்த மாதிரியான ஒரு விஷயம் ரொம்ப சிக்னிஃபிகண்ட்டான ஒரு விஷயம். இதை பற்றி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். இப்போ சிம்ம ராசிக்கு இது அஷ்டம சனியாக வருகிறது. அஷ்டம சனியாக வரக்கூடியது இது. இந்த தாக்கமானது சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும்? அஷ்டம சனி சிம்ம ராசிக்குன்னு சொன்ன உடனே ஒரு பயம், ஒரு விதமான மனக்கலக்கம், சஞ்சலம். எப்பவுமே நம்ம பல பேருக்கு கஷ்டம் வருது அப்படின்னு சொன்னால் யாரும் அதை விரும்ப முடியாது. இயற்கையுடைய நியாயம் அது. யாருமே கஷ்டத்தை விரும்ப மாட்டாங்க, விரும்பவும் முடியாது. சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்னு சொன்னால் எல்லாருமே ஏற்றுப்போம். ஆனால் துக்கம், துன்பம் அப்படின்னா, துன்பம்னு சொல்கிறவங்களே நம்ம வெறுத்துருவோம். இப்படி பேசுகிறவங்களே நமக்கு பிடிக்காது. நமக்கு பாசிட்டிவாக இருக்கிறவங்கள தான் பிடிக்கும். இதுதான் உண்மை கூட, நியாயமும் கூட. இதில் ஒரு சின்ன ஒரு வித்தியாசம் இருக்குது, மயிரிடையான வித்தியாசம். யதார்த்தத்தை விட்டு போகக்கூடாது. நெகட்டிவ் வேண்டாம், பாசிட்டிவாகவே இருப்போம். ஆனால் யதார்த்தம்னு ஒன்று இருக்குது, அது பேர் ரியாலிட்டி. அதை விட்டு நம்ம ரொம்ப தூரம் விலக முடியாது. உண்மை என்றைக்கும் ஜெயிக்கும், சத்தியம் நிற்கும். இப்போ அஷ்டம சனியுடைய தாக்கம், இந்த சனி பயிற்சியுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னு பார்த்தோம். இது 30 வருஷத்துக்கு கழிச்சு இந்த சனி பகவான் இந்த சைக்கிள், இந்த 12 ராசியை கடந்து திருப்பி மீனத்துக்கு வரார். கிட்டத்தட்ட 3 தலைமுறைகளை தாண்டி. அஷ்டம சனியுடைய தாக்கம் சிம்மத்துக்கு பார்த்தீங்கன்னு சொன்னாலே, சிம்மத்துக்கும் சனி பகவானுக்கும் ஜென்ம பகை உண்டுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் மோட்சஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் கிட்டத்தட்ட நம்மளில் பல பேர் 9ஆவதோ 8ஆவதோ ஸ்கூலில் படிச்சிருந்தோம். பல பேர் பிறக்கவே இல்லை. பல பேர் அப்போ தான் கல்யாணம் ஆன புதுசில் இருந்திருப்பாங்க. பல பேர் அப்போ தான் வேலைக்கு சேர்ந்துருப்பாங்க. இன்றைக்கி ரிட்டையர்மெண்ட்டே ஆகிருப்பாங்க. அப்படிப்பட்ட போது சனி பகவான் வேலைக்கு சேர்ந்த போது நேசத்தில் பயணத்தை ஆரம்பித்தவர் இப்போ ரிட்டையர் ஆகும் போது மீனத்துக்கு வந்திருக்காருன்னு சொன்னால் 30 ஆண்டு காலங்கள். இதில் இந்த பயிற்சி சிம்ம ராசிக்கு எப்படிப்பட்ட பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஒரு தன்னை அறியாத ஒரு கியூரியாசிட்டி வரும். இந்த அஷ்டம சனியானது, அஷ்டம சனியில் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது இந்த ஒரு விஷயம். இந்த 30 ஆண்டுகளுக்கு இந்த சனி பயிற்சி அஷ்டம சனியாக வருதுங்கிறது முக்கியம் இல்லை. இது இந்த அஷ்டமஸ்தானம் 30 ஆண்டுகளுக்கு ஒரு அப்புறம் தானே வருது. அஷ்டம சனியை பொறுத்த வரைக்கும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம், 30 வருஷத்துக்கு பிறகு சிம்மராசிக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி சனி பகவான் அஷ்டம சனியை தாக்கின போது பள்ளி படிப்பில் இருக்கக்கூடிய, இல்லை ஒரு அப்போ தான் வேலைக்கு போகிறோன்னு இருக்கக்கூடிய, இல்லை ஒரு கல்வியில் இருக்கக்கூடிய இள வயதில் அத்தனை பெரிய தாக்கம் இருந்திருக்க வாய்ப்பில்லை. எப்பவுமே அஷ்டம சனியானது 40 வயதுக்கு மேலே இருக்கக்கூடியவங்களை தான் அதிகமாக தாக்கும். 45 வயது மேலே இருக்கவங்களுக்கு அதிகமான தாக்கத்தை கொடுக்கும். இது புரிஞ்சுக்கணும். 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தாக்கம் என்பது கொஞ்சம் கம்மியாக இருக்கும். 30-35 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு அஷ்டம சனியுடைய தாக்கம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ரொம்ப கம்மின்னு சொல்ல வரல. 25 வயசுலேருந்து 35 வயசுகளுக்கு ஒரு மாதிரியும், 35 முதல் 45 வயது வரை இருக்கவர்களுக்கு ஒரு மாதிரியும், 45லேருந்து 65 வயது வரை இருக்கிறவர்களுக்கு ஒரு மாதிரியுமான மாற்றி இருக்கும். பீக்
ஆஃப் த கெரியர் அப்படின்னா 45 முதல் 65 வயசு வரை அந்த கெரியரை பீக்கில் போய் முடியக்கூடிய காலம். இந்த காலகட்டத்தில் இந்த அஷ்டமசனியுடைய தாக்கம் பொதுவாகவே நம்ம எல்லாருக்குமே இது ஏற்றுக்கொள்ள மனசே இருக்காது. எப்படி ஏற்றுக்க முடியும்? எல்லார் மனதிலையும் சிம்மராசி அன்பர்களுடைய மனதில் எழக்கூடிய ஒரு 3 கேள்விகளை பற்றி பேசுவோம். உங்கள் மனசு என்ன பேசுது, அதுக்கு உண்டான பதில், உங்கள் மனசு கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவோம். வெகுவாக லட்சக்கணக்கான சிம்மராசி அன்பர்களுடைய மனசில் கேட்கக்கூடிய முதல் கேள்வி, நான் நல்லவனா இருக்கேன், எல்லாருக்கும் நான் நல்லவனா இருக்கேன், ஆனால் எல்லாரும் ஒரு கட்டத்தில் என்ன ஏமாத்துறாங்களே, அதை என்னால் தாங்க முடியல, பொறுத்துக்க முடியல, நான் என்ன செய்வேன்? நான் கெடுதல் செய்யலை, ஆனால் என்ன ஏறி மிதிக்கிறாங்களே, என்ன மட்டும் ஏறி மிதிக்கிறாங்க, பணத்தாலே என்னை ஏமாத்துறாங்க, மனதால் ஏமாத்துறாங்க, என்னுடைய நம்பிக்கையை துரோகம் பண்ணுறாங்க. இது எப்படி என்னால் தாங்க முடியும்? தாங்கக்கூடிய சக்தி எனக்கு இல்லை. ஏன்னா நான் முழுசாக நம்பிட்டேன், முழுசாக 100% எனக்கு கொடுத்துட்டேன். அது காதலாக இருக்கட்டும், அது வேலை செய்யக்கூடிய இடமாக இருக்கட்டும். இப்போ காதல்னு எடுத்துக்கிறேன், முழுமையாக என்னை அர்ப்பணித்து விட்டேன். ஒரு பெண் என்னுடைய மனதில் காதல் மூலியமா வந்தா, ஆனால் அவளுக்காக என் வாழ்க்கையை, ஏன் என்னுடைய பெற்றோர்களை கூட நான் வந்து 2ஆம் பட்சமாக நான் பார்த்தேன். ஆனால் அந்த பெண் என்னை உதாசீனப்படுத்திடா, என்னை கல்யாணம் பண்ணிக்கல, இல்லை கல்யாணம் பண்ணவ இன்னைக்கு சண்டை போட்டுட்டு பிரிஞ்சு போகிறேங்கிறா, என்னால் தாங்க முடியல அப்படின்னு கதறி அழக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் நீங்களா? அப்போ உங்களுக்கான வீடியோ இது. இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் யாராவது சிம்மராசி இருந்தாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு தயவு கூர்ந்து ஃபார்வர்ட் பண்ணுங்க. அவருடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றங்கள், நல்ல மாற்றங்கள் நிகழும். இப்போ ஏன் இது எனக்கு நடக்குது? சிம்மராசி என்பவருடைய கேள்வி. நான் நல்லது தான் நினைச்சேன், நல்லது தான் செஞ்சேன், ஆனால் எனக்கே இந்த துரோகம், எனக்கே இந்த இழப்பு, எனக்கே இந்த விட்டுட்டு போகிறாங்க காதலில், இல்லை மனைவி ஏன் என்னை விட்டுட்டு போகணும்? இந்த கேள்விக்கான பதில், எப்பவுமே ஒரு மனித பிறவியில் பிறப்பு முதல் இறப்பு வரை கால நிர்மாணங்கள் உண்டு. ஒவ்வொரு காலத்திற்கு ஒவ்வொரு மாதிரியான நமக்கு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். நல்லது, சில துரோகங்கள், நம்பிக்கை துரோகங்கள், சில இழப்புகள் நடந்துகிட்டே இருக்கும். அதற்கு காரணத்தை தேடுறதை விட அதற்குண்டான தீர்வுகளை நோக்கி பயணப்படுறது தான் புத்திசாலித்தனம். இந்த வாழ்க்கை அப்படிங்கிற கேம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, என்ன கேட்குறீங்கன்னு எனக்கு தெரியாமல்ல, உங்கள் மனசுக்குள்ளே என்ன ஏக்கம், என்ன காயம் எனக்கு தெரியாமல்ல. இதெல்லாம் என்ன பண்ணணும்னா, நம்மளை யார் விட்டுட்டு போகிறாங்களோ, காதலை விட்டுட்டு போயிட்டா, மனைவி விட்டுட்டு போயிட்டா, நம்மளால் தாங்க முடியல, செத்து போயிடலாமான்னு தோணும் சில பேருக்கு. அதெல்லாம் மீறி நீங்கள் வாழ்ந்து காமிக்கணும், அவங்க கண்ணுக்கு முன்னாடி வாழ்ந்து காமிக்கணும். நம்ம அப்படி வாழும்போது தான் இந்த பிறவிக்கான பயனை நம்ம அடைய முடியும். இப்போ கஷ்டத்தில் இருக்கும்போது மனசு வந்து சுருங்கும். இந்த கஷ்டத்தை தாண்டி ஜெயிக்கும் போது உங்களுடைய மனம் என்பது மிகப்பெரிய வெற்றியை அடையும் பொழுது உங்களுக்கு சொல்ல முடியாத அளவிற்கு இந்த வாழ்க்கையின் மீது திருப்தியும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் வரும். ஆனால் இங்கிருந்து அந்த இடத்துக்கு போகிறதுக்கு முதல் இன்க்ரீடியன்ட் என்ன தேவை அப்படின்னா, சகிப்புத்தன்மை தேவை. நமக்கு தன்னம்பிக்கை நம்மகிட்ட பிறவியில் ரத்தத்திலேயே இருக்குது. சகிப்புத்தன்மை தேவை. அடுத்தபடியாக பொறுமை தேவை. அதுக்கு அடுத்தபடியாக ஃபோக்கஸ் தேவை. அதாவது ஒரு விஷயத்தை எடுத்து அதிலேயே பிரயாணம் பண்ணக்கூடியது. அந்த வெற்றி பாதையை நோக்கி அடிச்சிட்டே இருக்கணும். இந்த வீல்ஸ் பார்த்தீங்கன்னா, காரில் இருக்கக்கூடிய சக்கரங்கள். இப்போ சென்னையிலேருந்து பெங்களூர் போகிறீங்க அப்படின்னா அது பாருங்கள், சுற்றிட்டு அதே போயிட்டே இருக்கும். எங்கே நெளிணும் இங்கே நெளிஞ்சு, எங்கே வளையணும் இங்கே வளைஞ்சி, எங்கே ஏறணும் அங்கே ஏறி, எங்கே இறங்கணும் அங்கே இறங்கி வந்துக்கிட்டே இருக்கணும். ஆக நம்மளுடைய அந்த அந்த ஃபோக்கஸ் மாறாமல் இருக்கணும், கவனம் சிதறாமல் இருக்க வேண்டும். அது ரொம்ப முக்கியம் வாழ்க்கையில் நம்ம ஜெயிக்கிறதுக்கு. இன்னொரு கேள்வி, சிம்மராசி இருக்கக்கூடிய அத்தனை அன்பு நேயர்களுடைய மனசில் வரக்கூடிய கேள்வி, பொதுவாக இந்த 30 வருஷத்துக்கு பிறகு வரக்கூடிய கேள்வி. அதாவது எனக்கு ஏன் இது நடக்கணும் அப்படிங்கிறது தான் முதல் கேள்வி. ரெண்டாவது கேள்வி,
நான் இந்த வாழ்க்கை இப்படியே போயிடுமா, இல்லை என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது மாற்றங்கள் வருமா? அப்படி வரும்னா எப்போ வரும்? இதுதான் ரெண்டாவது கேள்வி, எல்லாருடைய மனசில் இருக்கக்கூடிய கேள்வி. உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் வருமானா? மாற்றங்கள் கண்டிப்பாக வரும், 100% வரும். எப்போ வரும்னா சுய ஜாதகம், உங்களுடைய பிறப்பு ஜாதகம் இருக்குல்லையே, அதை கீழே கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரில் எங்களை தொடர்பு கொண்டு நீங்கள் கேட்கும் போது உங்களுக்கான ஆன்லைன் அப்பாயின்மெண்ட் கொடுத்துருவோம். அந்த நேரத்தில் உங்களுடைய கன்சல்டேஷன் பார்த்து கிளியர் கட் ப்ரிடிக்ஷன்ஸ், உங்களுக்கு இந்த நேரத்தில் மாற்றங்கள் வரும்னு நாங்களால் சொல்ல முடியும். அது ஒன்று. ஆனால் பல கேள்விகள் இருக்குது. இப்போ நான் காதல் பற்றி ஒரு விஷயம் பேசினேன். நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல, சிம்மராசி என்பர்களுக்கு அடுத்த கேள்வி, வேலை செய்யக்கூடிய இடத்துல நான் எவ்வளவோ உழைக்கிறேன், மாடு மாதிரி உழைக்கிறேன். என்னுடைய திறமை இந்த கம்பெனிக்காக, இந்த அலுவலகத்துக்காக மிகப்பெரிய அளவில் நான் வந்து போராடி இருக்கேன், என்னுடைய திறமையை கொடுத்துருக்கேன். ஆனால் எனக்கு என்ன கிடைச்சிது? வெறும் கெட்ட பேர். வேற யாரோ ஒருத்தருக்கு ப்ரமோஷன் கிடைக்குது, பதவி உயர்வு, இன்சென்டிவ்ஸ் கிடைக்குது. இது ஏன்? என்னுடைய மேலதிகாரிக்கு என் மேலே ஒரு வெறுப்பு இருக்குது. ஏன்? நான் எந்த தவறுமே செய்யலையே, ஏன்? இது ரெண்டாவது கேள்வி. நல்லா புரிஞ்சுக்குங்க. வீட்டுக்குள்ளே இருக்கும் போதே நமக்கு என்ன வேணுமோ, என்ன பிடிச்சதோ அதை மாதிரி நடந்துக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம வெளியில் போயிட்டோம்னா நம்மளை வந்து எதிர்பார்க்க முடியுமா? நமக்கு பிடிச்ச மாதிரியா அவங்க பேசுவாங்க, அவங்களுக்கு எப்படி வேணுமோ அப்படி தான் பேசுவாங்க. நமக்கு பிடிச்ச மாதிரியா நடந்துக்குவாங்க, அவங்களுக்கு எப்படி பிடிச்சதோ அப்படி தான் நடந்துக்குவாங்க. நீங்கள் ஸ்கில் ஒன்று மட்டும், சிம்மராசி அன்பர்களே, உங்களை வேண்டி கேட்டுக்கிறேன், உங்களுக்கு அபரிவிதமான திறமை இருக்குன்னா அதை உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க. நீங்கள் அந்த திறமையை வெளியில் கொஞ்சம் கொஞ்சமாக நேர சந்தர்ப்ப காலம் பார்த்து காமிக்கணும். உங்கள்கிட்ட 100% திறமை இருக்குன்னா எந்த இடத்துல 10% காமிக்கணுமோ, எந்த இடத்துல 30% காமிக்கணுமோ ஜாக்கிரதையாக ஹேண்டில் பண்ணும். நீங்கள் ஒரே மொட்டா போய் எனக்கு திறமை இருக்குன்னு எக்ஸிபிஷன் பண்ணீங்கன்னா உங்களை பார்த்தா மற்ற கூட வேலை செய்கிறவங்களுக்கு பயம்தான் வரும். உங்களை பார்த்தா சவால், ஒரு சேலஞ்சிங்காக தான் தோணும். உங்களை சேலஞ்சாக தான் பார்ப்பாங்க, வில்லனாக தான் பார்ப்பாங்க. நாம் திறமை இல்லாமல் உட்காந்துருக்கோம், ஒரு ஆள் நம்ம பக்கத்தில் திறமையோடு உட்காந்துருக்கான் அப்படின்னு சொன்னால் அவனை பார்த்தா நமக்கு பயம் வருமா வராதா? நாளைக்கு நம்ம வேலை போயிடும், அவன் தான் பெரிய ஆளாவான்னு சொல்லி அந்த பயம் அவங்களுக்கும் இருக்கும். ஸோ அவங்க என்ன பண்ணுவாங்க? வேலையில் ஃபோக்கஸ் பண்ணாமல் அரசியலில், பாலிட்டிக்ஸில் ஃபோக்கஸ் பண்ணி உங்களை எப்படி கவுக்கணும்னு ஹில்டன் ஹோட்டலில், 7 ஸ்டார் ஹோட்டலில் ரூம் போட்டு தங்கி யோசிப்பாங்க. இது ஒன்று. ரெண்டாவது, நான் வந்து எந்த ஒரு நண்பர்கள்ட்டையும் உண்மையாக பழகினேன், என்னோட நண்பன் எனக்கு துரோகம் பண்ணிட்டான், என்னோட உறவுகள்கிட்ட என்னுடைய பணத்தை வந்து நான் வாரி மற்றவங்களுக்காக இறைச்சேன், அவங்க நல்லா இருக்கணும்னு சொல்லி சம்பாதிச்சு உழைச்ச காசெல்லாம் கொடுத்தேன். ஆனால் இன்றைக்கி நான் நிர்கதியாக இருக்கேன், என் லைஃப் எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது அப்படின்னு நினைக்கிற சிம்மராசி என்பவர்கள் உங்கள் மனசில் தோணுதா? இந்த வீடியோ உங்களுக்கானது. இந்த மாதிரி ஒருத்தர் நினைக்கும் போது ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க. எல்லாரும் எம்பிபிஎஸ் படிக்க முடியாது, எல்லாரும் எம்பிஏ படிக்க முடியாது, எல்லாரும் பிஎல் படிக்க முடியாது, எல்லாரும் பிஇ படிக்க முடியாது. ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய வாழ்க்கையில் அகடமிக்கலாக ஒவ்வொரு பாடத்தை படிக்கிறாங்க. அதே மாதிரி நார்மல் வாழ்க்கையில் ஒவ்வொரு அனுபவ பாடத்தையும் படிக்கிறாங்க. நான் படித்த பாடம் உங்களுக்கு நீங்கள் படிச்சிருக்க வாய்ப்பில்லை. அது மாதிரி நீங்கள் பார்த்த அனுபவ பாடம் நான் பார்த்துருக்க வாய்ப்பில்லை. நடந்து முடிந்ததை நினைத்து நினைத்து அதை வந்து எனக்கு நான் என்ன பண்ணேன்னு நீங்கள் கேள்வி கேட்குறது எனக்கு புரியுது. நீங்கள் ஏதோ ஒரு பிறவியில் யாரால் துரோகப்படுத்தப்பட்டீங்களோ அவங்களுக்கு நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ இவனால் நமக்கு போகணும்னு இருக்குது, அது போயிடுச்சு. அதை மேலே 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 நான் வந்து அதை நோண்டி நோண்டி ஜெயிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இன்னும் அந்த தோல்வியுடைய ஆழம் அதிகமாகும். விட்டுருங்க. அதாவது கொக்கு இருக்குல்ல, கொக்கு அது தண்ணிக்குள்ளே பார்த்துக்கிட்டே இருக்கும், தன்னுடைய மனசில் ஒரு வட்டம் போட்டுக்குமா. அது கால் கிட்ட மீன் வந்தாலும் கடிக்காது, அது வந்து கொக்கு அந்த மூக்கால் எடுக்காது. அதே மாதிரி பக்கத்தில் எங்கே மீன் போனாலும் தொடவே தொடாது. கரெக்டாக அந்த சர்க்கிள்குள்ளே அந்த மீன் வந்துச்சுன்னா ஒரே போட்டு தூக்கிடும். அந்த மாதிரி தான் நீங்களும் ஃபோக்கஸ்டாக இருக்கணும். உங்களை எவன் என்ன சொன்னால் என்ன, மிகப்பெரிய மாபெரும் தலைவர்களையே
சாதாரண வட்ட செயலாளர்கள் மீட்டிங்கில் போய் கண்ணாமண்ணான்னு பேசுகிறான். இந்தியன் ஐக்கானாக இருக்கக்கூடிய ரஜினிகாந்தை 10 பைசா பெறாதவர்கள்லாம் கண்ணாமண்ணான்னு பேசுகிறாங்க. அதனால் நீங்கள் கவலையே படாதீங்க. மலையை பார்த்து ஏதோ சிரிச்சு தான், இல்லை மலையை பார்த்து ஏதோ குலைச்சி தான், ரெண்டுமே வேணாம். இக்னோர் பண்ணிவிட்டு நீங்கள் யார், நீங்கள் உங்கள் மனசுக்கு மட்டும்தான் தெரியும் நீங்கள் யாருங்க. உங்களால் எது முடியும்னு உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அதை நினச்சி பயணப்படுங்க. இதெல்லாம் தனி பாருங்க. நீங்கள் ஒரு இதில் போகும்போது வண்டியில் உங்களை ஏளனமாக பேசுனவங்க, துரோகம் பண்ணவங்க எல்லாம் வரிசையில் நிற்கணும். நீங்கள் போகிற காரோட ஸ்பீடோட புகை வந்து அவங்க மேலே படணும். அப்படி தான் நீங்கள் வாழ்க்கையில் ஜெயிக்கணும். அதனால் அதெல்லாம் எடுத்துக்காதீங்க. கண்டிப்பாக பாசிட்டிவாக நீங்கள் முன்னாடி லுக் ஃபார்வர்டு. அது ஒன்று. அஷ்டம சனி வருது 30 வருஷத்துக்கு அப்புறம்னா ஏதோ ஒரு வகையில் மனசில் சஞ்சலங்கள் வரும். மனசை சனி பிடிக்கிறாருல்ல, சந்திரன் தான் மனசு. மைண்டை சனி பிடிச்சிட்டாரு என்ன ஆகும்? கொஞ்சம் மைண்டு டிஸ்டர்ப் ஆகும். ஒரு மனிதன் எதில் வேணால் குறைபாடு இருக்கலாம், உடலில் கூட குறைபாடு இருக்கலாம், மனசில் மட்டும் குறைபாடு இருக்கக்கூடாது. மனசு கொஞ்சம் ஆடிச்சுன்னு வச்சுக்கோங்க, எல்லாமே ஆடி போயிடும். அந்த சனி வந்து அதை பண்ண தான் வராரு. அப்போ மனசை நீங்கள் எப்படி வச்சுக்கணும்னா திடமாக வச்சுக்கணும். சார் கடைசியில் எவ்வளவு நல்லா வாழ்ந்தாலும் எவ்வளவு நல்லா வாழலைனாலும் 6 அடி நமக்கு நிச்சயம். அது யாரும் நம்மள்கிட்ட எடுக்க முடியாது. நம்ம எதுக்கு கவலைப்படணும்? இருக்கிற வரைக்கும் இந்த வாழ்க்கையை 2ஆல் 1 பார்த்துருவோம். அதனால் கவலையே படாதீங்க. தைரியமாக மனசஞ்சலத்துக்கு ஒரே மருந்து தியானம். அந்த ஈஸ்வர பெருமானை நினைத்து தியானம் செய்ய 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 மனம் உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வந்தே தீரும். இது ஒரு பாடம். என்ன நடக்கும் அஷ்டம சனியில்? காலம் நமக்கு சொல்லக்கூடிய பாடம் என்ன அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அஷ்டம சனி ஏற்கனவே நம்ம சொன்னேன், இது வரைக்குமே வாழ்க்கையில் நம்ம நல்லது செஞ்சு நம்மளுக்கு கெட்டது தான் செய்கிறாங்க. அப்படின்னா இந்த மாதிரி காலகட்டத்தில் நமக்கு வேண்டாத பையெல்லாம் ஒன்றா சேருவான். இன்னும் நம்ம மேலே தாக்குதல்களை அதிகமாக ஆக்கலாம். இல்லை இது வரைக்கும் நல்லா இருந்தவங்க கூட மாறலாம். இதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாத்துக்கும் உட்காந்து கவலைப்பட்டுக்கிட்டே எமோஷன் ஆகிக்கிட்டே உட்கார்ந்தோம்னா எண்டே கிடையாது. இது நான் உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் சிம்ம ராசி ராஜா. எவ்வளோ பிரச்சனை வந்தானே சார், வாழ்க்கையை வந்து நம்ம மனசில் எந்த அளவுக்கு திடமாக வாழ்கிறோம், நம்மளே ஒரு ராஜா தான். அப்போ எவ்வளவு தான் நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் சில தடங்கல்களும் சில குறைபாடுகளும் வரலாம். ஆனால் நம்பிக்கை இழக்காமல் செய்ததை செய்து கொண்டே இருக்க வேண்டும். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. மழை அடிக்கலாம், புயல் அடிக்கலாம், நீங்கள் நீச்சல் அடிச்சுட்டே இருக்கணும். நீங்கள் எனக்கு வந்து அதை இது பண்ணக்கூடாது. அதில் நல்ல காலமே இல்லைன்னா சொல்ல முடியாது. இதே அஷ்டம சனியில் நல்ல காலமும் வரும். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து இந்த காலகட்டங்கள் மாறும். காலம் நமக்கு சொல்லக்கூடியது இதுதான். பாடம் என்ன தெரியுமா? சிம்மராசிக்கு அஷ்டம சனி மூலியமா நான் உன்னை தாக்க போறேன். இந்த சனி பகவான் அவர் தான் காலம், காலன் அப்படின்னு சொல்றோம். அதுதான் காலம்னு சொல்றோம். அவர் சொல்லக்கூடிய பாடம் என்னன்னா, நான் அவனை தாக்க போறேன். நீ நினைச்சிட்டு இருக்கியா நீ வந்து இதோட முடிய போற, இனிமே நான் அழிஞ்சிருவேன் சனி பகவானோட தாக்குதல்ல அப்படின்னு நீ நினைச்சிட்டு இருக்கியா? இல்லை ராஜா, என்னுடைய தாக்குதலுக்கு அப்புறம்தான் நான் ஒரு உளி, நீ ஒரு கல். என்னுடைய தாக்குதலுக்கு அப்புறம்தான் நீ மிகப்பெரிய சிலையாக மிளிரப் போகிறாய். உன்னுடைய தேவையில்லாத கழிவுகளை அகற்ற நான் வருகிறேன் என்று சனி பகவான் சொல்லுகிறார். மிகப்பெரிய சிலையாக மாறுகிறார், சிற்பமாக மாறப்போகிறார். இந்த உலகமே போற்றும் மிகப்பெரிய சிலையாக 1000 ஆண்டுகளுக்கு உன்னுடைய ஒளியை வீசப்போகிறார். அந்த அளவுக்கு வரலாறை தாண்டும் புகழை படைக்க ஒருவர் என்ன செய்ய வேண்டும்? அந்த கல்லில் தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு இடம் பாக்கி இல்லாமல் அடி வாங்கணும். அப்படி வாங்க வாங்க செதுக்க செதுக்க உங்களுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? மிகப்பெரிய திருவள்ளுவர் சிலை இருக்கு பாருங்க கன்னியாகுமரியில், அந்த மாதிரி ஆகிடும். ஆண்டுகளுக்கும் ராஜராஜ சோழன் கட்டினார் பாருங்க சிற்பம், அந்த மாதிரி இருக்கும். நீங்கள் கவலையே படாதீங்க, இது நடந்தே தீரும், சத்தியம். இதுதான் காலம் நமக்கு சொல்லுகின்ற முதல் பாடம். இரண்டாவது பாடம், இந்த காலம் கொடுக்குற பாடம் இருக்கு பாருங்க, அதை மாதிரி எந்த யூனிவர்சிட்டி மிச்சிகன், ஆக்ஸ்போர்ட், ஸ்டான்ஃபோர்டில் போனால் கூட படிக்க முடியாது. இரண்டாவது பாடம் என்னன்னா, காலம் சொல்லக்கூடியது உனக்கு உறவுகள் எதானா யார் யார், என்னென்ன கலரு, இதெல்லாம் வெளுத்து வாங்க போகிறேன், சாயத்தை வெளுக்க போகிறேன். பொண்டாட்டி நான் யார், புருஷன் நான் யார், சகோதரன் நான் யார், சகோதரி நான் யார், நண்பன் உண்மையானவன் யார், பொய்யான நண்பன் யார், உண்மையாக
உன்னுடைய சூப்பர்வைசர் உனக்கு உதவி பண்ணுவானா, உண்மையானவனா இல்லையா, கம்பெனி நல்லதா, எல்லாரையும் கலர் பிரித்து காமிச்சிடும். அப்படியே வேற 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 வகை வகையாக. இது எவ்வளோ பெரிய ஒரு பாடம் காலம் நமக்கு சொல்லக்கூடியது. இல்லைன்னா இவங்களோடையே நம்ம இருப்போம், நம்மளை ஏற்றிக்கிட்டே இருப்பானுங்க, இவங்களோடய பயணப்படும். இது இல்லாமல் கரெக்டான ஆளை அடையாளம் காட்டு கொண்டு கொடுக்க போகிறது. அதுதான் அந்த மாதிரி காலம். அப்படிப்பட்ட காலம் நமக்கு அற்புதமான பாடத்தை சொல்ல போகிறது. யார் உண்மையான உறவுகள், யார் பொய்யான உறவுகள், இதை காமிக்க போகுது. இது மட்டும் தெரிஞ்சதுன்னா வாழ்க்கையுடைய கீ டு சக்ஸஸ் இதில் தான் இருக்குது. சரியான உறவுகளோடு நம்ம இருக்கும்போது நமக்கு வாழ்க்கையில் எப்பேற்பட்ட ஏற்றங்கள் வரும். பொய்யான உறவுகளோடு இருக்கும்போது நமக்கு எப்பேற்பட்ட இறக்கங்கள் வரலாம். எவ்வளோ பெரிய டேஞ்சரில் நம்ம இருக்கோம், இதை புரிஞ்சுக்கணும். இதை அழகாக டிவைடு பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க போகிறது தான் காலம் நமக்கு நடத்தக்கூடிய 2வது பாடம். அடுத்தது காலம் நமக்கு சொல்லக்கூடிய 3வது பாடம். தம்பி, நீ பெரிய ஆள் தான், நீ சிம்மராசி, நீ எல்லாத்தையும் பார்த்தவன் தான், 8 ரவுடியும் அடித்தவன் தான் நீ, ஓகே. ஆனால் உன் ஹெல்த் மட்டும் தம்பி உங்ககிட்ட சரியாக நீ பார்த்துக்கலன்னு சொன்னால் நீ செல்லா காசாயிருவ தம்பி. உயிரோடு இருக்கும் போதே, நல்லா சம்பாதிக்கும் போதே, கட்டின பொண்டாட்டி கட்டின புருஷன் எப்படி இருக்கான், உன்னுடைய அக்கா தங்க அண்ணா தம்பி எப்படி இருக்காங்க, உன்னை சுற்றி உன் கம்பெனியில் இருக்கக்கூடியவங்க மேலதிகாரெல்லாம் உனக்கு யார், நீ உடம்பு மட்டும் விட்டுட்ட அப்படின்னு படுத்தேன்னா உன்னை ஒரே ஒருத்தர் 2 பேர் சீண்டுவாங்களா. அந்த 3வது ஞானம் சம்பந்தப்பட்ட பாடம். இந்த பாடத்தை நமக்கு காலம் கற்றுக் கொடுக்க வருகிறது. இந்த 3 முக்கிய பாடங்கள் என்ன நடக்கும், காலம் நமக்கு சொல்லக்கூடிய பாடங்கள். நம்ம எவ்வேற்பட்ட பாடத்தை கற்பதற்கான காலத்தில் இருக்கோம் யோசிச்சு பாருங்க. 50,000 கோடி சம்பாதிச்சிடலாம், இந்த பாடத்தை கற்றுக்கலைன்னா வாழ்க்கை வேஸ்ட்டு. அப்போ பாடம் கற்றுக்கொள்ளக்கூடிய இடத்துல நம்ம இருக்கோம். அந்த பாடத்தை கற்றுக் கொடுக்க காலன் வருகிறார், சனீஸ்வர பகவான். இப்போ நாம என்ன செய்ய வேண்டும், நாம என்ன செய்யணும், காலத்தின் கணக்கு எப்படி வெல்வது, நாம என்ன செய்ய வேண்டும், காலத்தின் கணக்கை எப்படி வெல்வது, அதை பற்றி பார்ப்போம். அடுத்தவங்களுக்காக வாக்கு கொடுக்கறது, கையெழுத்து போடுறது, பணம் ஜவாபு கொடுக்கறது, கடன் கொடுக்கறது, தயவு செய்து அதை விட்டுருங்க. புரியுதுங்களா? நீங்கள் நம்ம உண்மையான ஒரு நாட்டுக்கு ராஜா இல்லை, முதல்ல நமக்கு ராஜாவாக இருக்கணும். நமக்கு ராஜானா நம்மளுடைய நல்ல குணங்களை வளர்த்து தீய குணங்களை அடக்கி ஆள வேண்டும். அதுதான் நம்ம மனதை நாம் அடக்கும் போது நாம் நமக்கு ராஜாவாகிறோம். நாம் நமக்கு ராஜாவாகிவிட்டால் உலகத்துக்கு ஈஸியாக ராஜாவாகிடலாம். இதை நீங்கள் இதை புரிஞ்சுங்க. இது ஒரு மிகப்பெரிய ஒரு தாரக மந்திரம். இது நமக்கு ராஜாவாயிட்டா இந்த உலகத்துக்கு ஈஸியாகிடலாம். நாம் நம்மை வெல்வது தான் கடினம் இந்த உலகத்தை வெல்வதை விட. நாம் நம்மை வெல்லும் போது இந்த உலகத்தை தானாக வெல்ல முடியும். இது இப்போ காலத்தின் கணக்கை எப்படி வெல்வது, என்ன செய்வது, காலத்தின் கணக்கை எப்படி வெல்வது, இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா, எதுலையும் ஆர்வ கோளாறு இருக்கக்கூடாது. ஹைப் ஆகிறது. பிடிக்கும்னாலும் எமோஷனலா சிம்மராசி உடனே பயங்கரமாயிடுவாங்க. பிடிக்காதனாலும் ஒரே வெறுப்பு, கோபம், இது 2ம் உடனே காமிச்சாகணும் உங்களுக்கு. இதை நீங்க சரிப்படுத்திக்கலைன்னா அளவை கம்மி பண்ணணும். பிடிக்கும்னாலும் அமைதியா இருங்க, பிடிக்காதனாலும் அமைதியா இருங்க. இதை நீங்க ஃபைன் டியூன் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டம் தலைவா, ரொம்ப கஷ்டம். அப்போ நீங்க எதுலையாவது பணம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க, யாருக்காவது பணம் கொடுக்குறீங்க, வாங்குறீங்க, புதிய வேலையை மாற்ற பார்க்குறீங்க, மேலே போக பார்க்குறீங்க, இதெல்லாம் என்ன பண்ணணும், பணக்காரனோடையும் ஏழையோடையும் மோதவே கூடாது. அஷ்டம சனியோடையும் 7.5 சனியோடையும் மோதவே கூடாது. மோதுனா ஜாக்கிரதையாக மோதணும், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். தனிப்பட்ட ஜாதகத்தை செக் பண்ணாமல் இந்த காஸ்ட்லியான விளையாட்டை விளையாடக்கூடாது. 2வது பாடம். காலத்தின் கணக்கை நாம் எப்படி வெல்வது, அதை பற்றி சொல்கிறேன். எதிலையும் பக்குவத்துடன் இருக்க வேண்டும். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய 2வது பாடம். முதல் பாடம், யாருக்கும் பணம் கொடுக்கறது, மற்றவங்களுக்கு உதவி செய்கிறது, நான் பாரு எப்படி செய்கிறேன் பாரு, அப்பெல்லாம் இந்த காலகட்டத்தில் நம்பி செஞ்சிடாதீங்க. இது முதல் பாடம். காலத்தின் கணக்கை வெல்வது. இந்த 2 பாடம் ரொம்ப முக்கியம். ரொம்ப உணர்ச்சி வயப்படக்கூடாது. அது 3வது பாடம். அப்படியே சிம்மராசியை பார்த்தீங்கன்னா நம்மளால தான் இந்த பூமியே நடக்குது, நாம் இல்லைன்னா அவ்வளோத்தான் நின்றோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. யார் போனாலும் வந்தாலும் இந்த இயக்கம் ஓடிட்டே தான் இருக்கும். புரியுதுங்களா? யாருக்காகவும் எதுவும் நிற்காது. ஒரு வருஷம் நம்ம ஃபோட்டோவில் இருப்போம், மறு வருஷம் அதுலேயும் இருக்க மாட்டோம். இதுதான் யதார்த்த உண்மை. இது 4வது பாயிண்ட்டு.
எந்த விஷயத்தை நான் சொன்னேன் ஹைப் இருக்கக்கூடாது, அடக்கமாக இருக்கணும். சிம்ம ராசி இப்போது அப்படியே பணிஞ்சிடணும், சிங்கம் குட்டி சிங்கமாகிடணும். ஜூனியர் சிங்கம் ஒரு படம் கூட இங்கிலீஷில் டிஸ்னியில் வந்தது, அந்த மாதிரி ஆகிடணும். இப்போ வந்து ரொம்ப கம்மியாகிடணும். எந்த விதமான சண்டையோ சச்சரவோ யார்கிட்டையும் வச்சக்கூடாது. ஒரு சின்ன சின்ன எறும்பு இந்த பூச்சியெல்லாம் கூட நம்மளை எட்டி பார்க்கும் சிங்கத்தை. சிங்கம் அதெல்லாம் சீண்டாது, அதுக்குன்னு ஒரு டைம் வரும்போது தான் சீண்டும். அந்த டைம் வர வரைக்கும் காத்திருங்கள். அப்போ நான் சொல்கிறேன், முக்கியமாக இந்த காலத்தின் கணக்கை வெல்ல என்ன செய்வது? 5வது பாயிண்ட், தான தர்மங்கள் ரொம்ப கை கொடுக்கும் உங்களுக்கு. டெய்லி தியானம் பண்ணணும், தானம் பண்ணணும், தர்மம் பண்ணணும். தானம் என்பது ஒரு பலனை எதிர்பார்த்து செய்வது, தர்மம் என்பது எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்வது. இதில் எது பெஸ்ட்டுன்னு உங்களுக்கே தெரியும், நீங்களே பண்ணுங்கள். தியானம் ஒரு நாளைக்கு 108 தடவையாவது ஓம் நம சிவாய நம இந்த தாரக மந்திரத்தை சொல்லுங்கள், குளிச்சுட்டு சுவாமிக்கு விளக்கிட்டு. இதோட முக்கியமானது, அவசரப்படக்கூடாது, கவனமாக நடந்து கொள்ள வேண்டும், பொறுமை, அவசரம் கூடாது, கவனம். இந்த 3 6வது தாரக மந்திரம். இப்போ பரிகாரமாக வந்திருக்கக்கூடியது இது. பரிகாரத்தில் பல இது இருக்கு. அதாவது சிம்மராசி என்பவர்களுக்கு சொல்லக்கூடிய முதல் பரிகாரமானது, வீட்டில் துளசி மாடம், அதாவது துளசி செடியை ஒரு சின்ன ஒரு தொட்டியை போட்டு அதில் வைங்க. இது ரொம்ப முக்கியம். சிம்மராசி என்பவர்களுக்கு துளசியை வளர்க்க வேண்டும். தினமும் காலை மாலை நீங்கள் குளிச்சுட்டு சுவாமிக்கு உங்கள் கையால் விளக்கேற்ற வேண்டும். அஷ்டம் சமி காலகட்டத்தில் வீடை சுத்தமாக வச்சுக்கணும். இது 3. உங்கள் கையால் 2 பூவாவது சுவாமிக்கு வந்து நீங்கள் காலையில் சாயங்காலம் போடணும். 2 பூ கூட போடலாம் வசதிக்கேற்ப. எல்லாத்தையோட ரொம்ப முக்கியமானது, உங்கள் ட்ரெஸ்ஸு வைக்கிற கபர்டு அதை வந்து நீங்கள் சுத்தமாக வச்சுக்கணும். கசன்னு சில பேர் கசக்கி துணி அப்படியே அமுத்தி வைப்பாங்க. கந்தலானாலும் கசக்கி கட்டுன்னு சொல்கிறான். அதாவது ஒரு அழுக்கு துணியாக இருந்தாலும் கிழிஞ்ச துணியாக இருந்தாலும் சரி, அதை துவச்சி போடுன்னு சொல்கிறான். கிழிஞ்ச துணியாக இருந்தாலும் துவச்சி தான் யூஸ் பண்ணணும். சுத்தமத்தமாக இருக்கணும். அழகாக மடித்து வைக்கலாம். அயன் தான் பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. அழகாக நேர்த்தியாக மடித்து வச்சுக்கலாம். ட்ரெஸ்ஸு வைக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும். இப்போ தான் நான் சொல்ல போகிறேன் மிக முக்கியமான பரிகாரம். சிம்ம ராசியில் தாய் தந்தை இருக்கக்கூடிய அன்பர்கள், உங்கள் தாய் தந்தையிடம் 2 வார்த்தை ஒரு நாளைக்கு அன்பாக பேசுங்க. இது ரொம்ப மிகப்பெரிய பரிகாரம். இதை பண்ணி பாருங்க, எப்படி வாழ்க்கை மாறுதுன்னு பாருங்க. அவங்க மனசு சந்தோஷப்படுற மாதிரி, அவங்க மனசு கொஞ்சம் மகிழ்ச்சியாகிற மாதிரி 2 வார்த்தை தினமும் பேசுங்க. கடைசியாக நாம் சொல்லக்கூடியது, பசுமாட்டிற்கு உங்களால் முடிஞ்ச அகத்திக்கீரை கொடுங்க, செவ்வாய் மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில். கால பைரவர் தெருநாய்களுக்கு உங்களால் முடிஞ்ச உணவையும் நீரையும் கொடுங்க. இவ்வளவும் நம்ம சொல்லியிருக்கோம். சிம்ம ராசிக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய சனி பயிற்சியானது. கும்பராசிக்கு சனி பயிற்சி பேசிட்டோம், புத்தாண்டு பயிற்சி பலன்கள் பேசிட்டோம். 30 ஆண்டுகளுக்கு பிறகு என்ன சிறப்பு? கண்டிப்பாக பெரிய சிறப்பு இருக்குது. முதல் சிறப்பு, உங்கள் ஜென்ம சனி உங்களை விட்டு விலகுவது. அதை பற்றி நிறைய பேசியிருக்கோம். நாம் இதுவரைக்கும் பேசாத ஒரு டைமென்ஷன் என்பது ஒன்று இருக்குது. 30 வருஷத்துக்கு முன்னாடி தான் சனி பகவான் கும்பத்திலிருந்து மூவாகி மீனத்துக்கு போனார். அப்போது 3 தலைமுறைகளுக்கு முன்னாடி, கிட்டத்தட்ட 1995, பல நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் பிறந்தே இருக்க மாட்டார்கள். அதை தவிர சில பேர் ஸ்கூலில் படிச்சுட்டு இருந்திருப்பாங்க, சில பேர் வந்து அப்போ தான் திருமணம் ஆகிருக்கும். அப்படி மிகப்பெரிய இளமை பருவத்தில் இருந்தவங்க அப்போ வந்து சனி பகவான் கும்பத்திலிருந்து மீனத்திற்கு போனவர் 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி. உங்கள் வாழ்க்கையை ரீவைண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். உங்களுடைய தனஸ்தானம் மீனத்திற்கு போகிறார். உங்களுடைய விரயஸ்தானத்தில் இருந்தவர் உங்களுடைய ராசிக்கு வந்து உங்களுடைய தனஸ்தானத்திற்கு போக இருக்கிறார். இப்போ இதை வந்து நம்ம எப்படி பார்க்குறோம்? பாத சனின்னு சொல்கிறோம். இந்த விஷயத்தை வந்து பாத சனின்னு சொல்கிறோம். பாத சனின்னா என்னென்ன நடக்கலாம், என்னென்ன பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்த்துட்டோம். அதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் ஸ்பெசிஃபிக்காக இந்த வீடியோ ஒரு எக்ஸ்க்ளூசிவான வீடியோவில் இந்த 30 ஆண்டுகளுக்கு பிறகு சைக்கிளை முடிக்கிறார். அதாவது மேஷ ராசி முதல் ராசி, மீன ராசி கடைசி ராசி, மேஷத்தில் ஆரம்பித்தவர் அப்படியே வந்து இந்த சைக்கிள் ஒரு முழு வட்டத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணுறார். அப்படின்னா 30 வருஷத்துக்கு அப்புறம் 3 தலைமுறைகளுக்கு பிறகு இதை பற்றி நம்ம பேச போகிறோம். இப்போ கும்பராசிக்கு என்ன நடக்கும் 30 வருஷத்துக்கு பிறகு அப்படிங்கிறதெல்லாம் நிறைய பேசியிருக்கோம். அதில் முக்கியமான பாயிண்ட்ஸு,
சிலது விடுபட்டு போச்சுன்னா அந்த பாயிண்ட்ஸில் ரொம்ப ஆழமான சில விஷயங்களை பற்றி நம்ம பேச போகிறோம், அபூர்வமான விஷயங்கள். இதுவரைக்கும் கும்பராசிக்கு இருந்த சில விஷயங்கள் இனிமேல் மாறும். என்னென்ன மாறும்? 30 வருஷத்துக்கு முன்னாடி என்னென்ன நடந்துச்சு? அப்போ சில பேருக்கு பொங்கு சனியாக இருந்திருக்கலாம், மங்கு சனியாக இருந்திருக்கலாம், இல்லை ஆரம்பிக்கக்கூடிய முதல் 7.5 சனியாக இருந்திருக்கலாம், எதுவாக வேணா இருந்திருக்கலாம். 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 25 வயசில் ஒருத்தருக்கு 7.5 சனி வரும்போது சனி பகவான் என்னென்ன தண்டனைகள் கொடுக்குறாரோ அதே தண்டனைகளையோ அதே விஷயங்களையோ மறுபடி 55 வயசு ஆகும்போது செய்யறதில்லை. ஒரு 7 வயசில் ஒருத்தருக்கு 7.5 சனி வருது அப்படின்னா அந்த குழந்தைக்கு என்ன செய்ய முடியும்? அதையே 37 வயசுலையோ 67 வயசுலையோ செய்ய முடியாது. அப்போது வித்தியாசங்கள் இருக்கும். இப்போ 30 வருஷத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய மாற்றம். ஜென்ம ராசியிலிருந்து சனி பகவான் நகர்வது, அதுவும் மோட்சஸ்தானத்திற்கு நகர்வது, அதுவும் உங்கள் ராசி ஜென்ம ராசியாக இருப்பது. உங்களுடைய மோட்சஸ்தானம் என்பது காலபுருஷனுக்கு மோட்சஸ்தானம் என்பது உங்களுக்கு தனஸ்தானமாக வருகிறது. இப்படிப்பட்ட இடம். இதுவரை 30 வருஷத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள் இருக்கக்கூடிய மாறுதல்கள் பலது இருக்கும். அதாவது மனதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய அழுத்தங்கள் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது இதுவரை இல்லாத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய திருப்பங்கள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், வருகின்ற காலகட்டங்கள் அப்படின்னு சொல்கிறோம். கும்பராசிக்காரர்கள் என்ன அனுபவித்தார்கள் அப்படிங்கிறதுலாம் எல்லாருக்குமே தெரியும். அதில் வார்த்தைக்கு இடமே இல்லை. அதாவது சொல்ல முடியாத தாங்கோனா துயரம் அப்படின்னு சொல்லுவோம். சொல்ல முடியாத துயரங்கள், வார்த்தையில் விவரிக்க முடியாத சில இழப்புகள்னு பல இழப்புகள் இருக்கு. ஒரு எடுத்துக்காட்டு எடுத்துக்க போனோம்னா, முதல் கோணல் முற்றிலும் கோணல்னு நம்ம சொல்கிறோம். முதலாவதாக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன படிக்கணும், கல்வி, அது படிக்க முடியாமல் போச்சுன்னு சொன்னால் அந்த வாழ்க்கையில் மறுபடி திருப்பி அந்த கல்வியை வயதானதுக்கு அப்புறம் படித்தா அது சரியாக வர முடியாது. படிக்கலாம், 35 வயசில் 40 வயசில் கூட படிக்கலாம். ஆனால் அது 15-20 வயசில் படிக்கிறாப்புல வராது. இது 1. 2, ஒரு ஆணையோ பெண்ணையோ காதலிக்கிறோம், திருமணம் செய்ய நினைக்கிறோம், அவர்களை திருமணம் செஞ்சுக்க முடியல அப்படிங்கிற வடு, அது சிலருக்கு வாழ்க்கை முடிகிற வரைக்கும் அவங்க மனசுலேயே இருக்குது அப்படின்னா அது மிக இல்லை. அந்த வேற ஒருத்தரை திருமணம் செய்கிறோம், அந்த திருமண வாழ்க்கை நல்லா இருந்துட்டா பிரச்சனை இல்லை, நல்லா இல்லைன்னா மிகப்பெரிய தொந்தரவுகள். அதாவது பழைய காதலை நினச்சி இவங்க வருத்தப்படுறது, அந்த பிரிவை நினச்சி ஒவ்வொரு நாளும் இயங்குவது. இந்த சூழலை 7.5 சனி ஜென்ம சனி காலத்தில் அதிகமாக இருந்திருக்கும். இது 1. இதெல்லாம் அப்புறம் திருமண வாழ்க்கை, வேலை, இந்த நல்ல உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு வேலையை இழக்கும் சந்தர்ப்பம் ஏற்படும் பொழுது கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கி நின்றான் இலங்கை வேந்தன் சொல்லுவாங்க. ஒரு ராமபிரான் என்பவர் ஒரு சிறு வயது பையன். ராவணனோ பராக்கிரம சூரன். தன் முன்னால் இருக்கக்கூடிய சின்ன பையன் உயிர் பிச்சை கொடுத்து, இன்னைக்கு பொழுது சார்ந்துருச்சு, உனக்கு உயிர் பிச்சை போடுறேன், நீ போயிட்டு நாளைக்கு வான்னு சொன்னான். ஒரு பெரிய வீரன், அரசன், இந்திரனையே பதம் பார்த்த ராவணனுக்கு அந்த மனசு எத்தனை வேதனைப்பட்டிருக்கும் அப்படிங்கிறது எதுக்கு உதாரணப்படுத்துகிறாங்கன்னா, கடன் பட்டார் நெஞ்சம் போல். அப்போது கும்பராசியில் 30 ஆண்டுகளாக இல்லாத சில மாற்றங்கள், 30 வருஷமாக கடன் கொஞ்சம் கொஞ்சமாக இருந்ததோ இல்லை சராசரியாக இருந்ததோ அதிகமாக இருந்ததோ, அந்த கடன் தொல்லை என்பது முற்றிலுமாக விலகக்கூடிய வாய்ப்புகள் இப்பொழுது உண்டு. இந்த கடன் தொல்லை இருக்கிறவங்களால் நிம்மதியாக இருக்கவே முடியாது. வீடு இருக்கோ, வாசல் இருக்கோ, கார் இருக்கோ, பந்தாவாக வாழறமோ பந்தாவாக வாழலையோ, நம்மளை யாராவது மதிக்கிறாங்களோ மதிக்காதலையோ, ஆனால் கடன்காரன் வீட்டு வாசலில் கதவை தட்டும் போது அவர்கிட்ட சொல்கிறதுக்கு நமக்கு பதில் இல்லைங்கிற போது அந்த மனசில் ஏற்படக்கூடிய அழுத்தம் ரொம்ப இதுவாக. கும்பராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சராசரியாக யார் மேலேயும் ரொம்ப அட்டாச்மெண்ட்டு வைக்க மாட்டீங்க. வச்சுட்டா உங்களால் அதை எடுக்கவே முடியாது. அப்போ நீங்கள்
மற்றவங்க கஷ்டப்படுறப்ப, உங்களுக்கு நெருக்கமானவர்கள் கஷ்டப்படுறப்ப நீங்கள் செய்த அத்தனை உதவிகள், எதிர்பார்க்காமல் செய்த உதவிகள், சரி செஞ்சாச்சு, இப்போ எனக்கு ஒரு கஷ்டம், நீ உதவி பண்ணுவியா அப்படின்னு சொல்லும் போது, அந்த உதவி கிடைக்கலைங்கிற போது மனசில் அப்படியே ஊசியை வச்சு மயக்க மருந்து கொடுக்காம ஆப்ரேஷன் பண்ண மாதிரி இருந்துச்சு. இதுதான் உண்மை. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். அதாவது எந்த ஒரு மனுஷங்களுக்குமே உழைப்புறோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கேற்ற ஊதியமோ பணமோ உயர்வோ இதெல்லாம் வேணும். ஏதாவது ஒரு பலன் இருக்கணும். நம்ம ஒரு முயற்சி செய்கிறோம் அப்படின்னா, இந்த 30 ஆண்டுகளில் நீங்கள் பல வருடங்கள், கடந்த ஒரு 4 வருடங்களாக நீங்கள் செய்த உதவி, அதாவது முயற்சிகள் ஒன்றுமே கிளிக் ஆகலை. அதுதான் முக்கியம். முயற்சிகள் எல்லாம் வீணாக போகுது. தவிர நீங்கள் எடுத்த முயற்சிகள் உங்களுக்கு எதிர்ப்பையும் வரவழைக்குது, இழப்பு லாஸையும் கொடுக்குது. இதெல்லாம் ஒரு பக்கம். இதெல்லாம் தாங்க முடியாமல் இருக்குது. இந்த சேஞ்சஸ் 30 வருஷத்துக்கு அப்புறம் எதிர்பாராத வகையில் முன்னேற்றங்களை கொடுக்கும். இது ஒரு பக்கம். ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். பண இழப்புகள்லேருந்து, வியாபார இழப்புகள், லாஸ் அப்படிங்கிறதுலேருந்து நீங்கள் மெல்ல மெல்ல வெளியில் வந்து லாபம் சொல்லக்கூடிய ப்ராஃபிட்டை நோக்கி நீங்கள் மூவ் ஆக போகிறீங்க, பயணப்பட போகிறீங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பல பேருக்கு குழந்தை பாக்கியம் இருந்தும் அந்த குழந்தைகள் சரியாக படிக்கலை, அவங்களுக்கு ஏதோ ஆரோக்கிய குறைபாடு இருக்குது இப்படின்னு இருக்கக்கூடிய பெற்றவங்களோட மனசு அப்படியே சில்லாக நொறுங்குது. இந்த பொதுவாங்க யாராக இருக்கட்டும், இந்த ஸ்பெஷல் சில்ட்ரன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய குழந்தைகளை பெற்றவர்கள் தெய்வம் உங்களுக்கு குழந்தையாக பிறந்திருக்கு அப்படின்னு தான் அர்த்தம். ஏன்னா இப்போ நம்ம எல்லார்கிட்டையுமே ஒரு குறை இருக்குது. நார்மலாக பெற்ற குழந்தைகளை கூட அப்போ மதிக்காமல் அவதூறான வார்த்தைகளை பேசி ஒரு வயசில் விட்டுட்டு போயிடுறாங்க. அந்த கடவுளாக இருக்கக்கூடிய குழந்தைகள் பாருங்கள், எந்த கள்ளங்கபடம் கிடையாது, எந்த ஒரு கெட்ட எண்ணம் கிடையாது, கடவுளை அப்படியே நேரில் பார்க்குற மாதிரி இருப்பாங்க. இது ஒன்றுங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் கூட மருத்துவ சாதனைகள், புதிய கண்டுபிடிப்புகளின் மூலியமாக அதிசயங்களை நடத்தப் போகிறார் சனி பகவான், சனீஸ்வர பகவான். இன்னொரு 2 பாயிண்ட்டுங்க. என்ன செய்ய வேண்டாம் அப்படின்னா, பணம் இப்போ இந்த ஸ்டேஜில் இனிமேல் பணம் யாருக்காவது கடனாக கொடுக்கறது, கடன் வாங்குவது, இதை உடனடியாக நீங்கள் நிறுத்த வேண்டும். நீங்கள் உங்கள் கையில் 5 ரூபா இல்லாமல் மற்றவங்ககிட்ட கொடுத்துட்டிங்கன்னா இழந்தது தான். அது எந்த காரணத்துக்காகவும், யாராவது கடன் கேட்டால் 100 ரூபா கேட்டால் 10 ரூபா சும்மா கொடுத்துருங்க, திருப்பி எதிர்பார்க்காதீங்க. பார்த்தீங்கன்னா நட்பு உறவை முறிச்சிடும். அதாவது நீங்கள் இனிமேல் உங்களுக்கு இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு மனசில் இருக்கக்கூடிய பாரங்கள் இறங்கும். அதுதான் பிரேக்கிங் நியூஸ். இந்த பாரங்கள் மெல்ல மெல்ல இறங்கி விலகி ஒரு நல்ல பாதையை உங்களுக்கு வருகின்ற எதிர்காலத்தில் அமைச்சு கொடுக்கும். முக்கியமாக திரும்பி திரும்பி நான் இழந்துட்டேன், எனக்கு லைஃப் முடிஞ்சிருச்சு அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன உதாரணம் KFC ஓனரோட கதை தான். கென்டக் ஃப்ரைட் சிக்கன். 67வது வயதில் தன்னுடைய வியாபாரத்தை தொடங்குகிறார். அதுக்கு முன்னாடி 13 தடவை தற்கொலைக்கு முயற்சி பண்ணுறார். 2 முறை விவாகரத்து ஆகுது. பல முறை தொழில் தொடங்கி தோற்று போய் தன்னுடைய 67வது முறையில் கையில் இருக்கக்கூடிய $30 வச்சு வியாபாரத்தை தொடங்குகிறார். 87வது வயதில் மிகப்பெரிய பில்லினியராக அமெரிக்காவில் வாழ்ந்து மாறுகிறார். இந்த வாழ்க்கை ஒரு உதாரணம். வயது என்பது எண்ணிக்கை. வாழ்க்கைக்கும் நம் மனதிற்கும் வயதிற்கும் சம்பந்தம் இல்லை. உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை இப்பவும் உங்ககிட்ட தான் இருக்குது. நீங்கள் எல்லாரோட மனசுமே கஷ்டப்படும் போது ஒன்று சொல்லும், இதுவுமே முடிச்சுக்கலாம், இது வேணான்னு சொல்லும். அந்த மாதிரி நீங்கள் சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எதிர்காலத்தில் இனிமேல் தான் இதுக்கு முன்னாடி இருந்ததை விட நல்ல வாழ்க்கை அமையும். அது உண்மை, சத்தியம். கடந்த காலத்தில் எதையெல்லாம் நீங்கள் இழந்தீங்களோ தன்னாலேயே அது உங்களை சேரும். 2வது பாயிண்ட்டு, உங்களை யார் அவமானம் செய்தார்களோ அந்த அவமானம் செய்தவர்களுக்கு முன்னாடி
மிகப்பெரிய அளவில் நீங்கள் வாழப் போகிறீர்கள். உங்கள் காலடியில் வந்து விழுவார்கள். இது சத்தியம். கிட்டத்தட்ட வருகின்ற மே மாதத்துக்கு அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய பல புதிய முயற்சிகளுக்கு நல்ல வெற்றி, ஸ்திரமான வெற்றி கிடைக்கும். உங்களுடைய ஒட்டுமொத்த உடல் நலம் மற்றும் அதை விட முக்கியமான மனநலம். மனசு தாங்க முக்கியம். மனசு மட்டும் ட்விஸ்ட் ஆச்சுன்னா வாழ்க்கையே ட்விஸ்ட் ஆகிடும். பணம், பேர், புகழ், செல்வம் எல்லாமே இருந்தாலும் கூட, ஹெல்த்து கூட இருந்தாலும் கூட, மனசு மைண்டு போயிடுச்சுன்னு வச்சுங்க, இது எல்லாமே இருந்தும் ஜீரோ தான். அப்போ மைண்டு தான் ரொம்ப முக்கியம். அந்த மைண்டு உங்களுக்கு ரொம்ப வலுப்பெறப் போகிறது வருகின்ற மே மாதத்துக்கு பிறகு. உங்களுடைய ராசிநாதன், அதாவது சனீஸ்வர பகவான், அவர் வந்து உங்களோட ராசியிலேருந்து மூவ் ஆகி தனஸ்தானத்துக்கு போவார். ஆனால் அந்த தனகாரகன், தனஸ்தானத்துக்கு அதிபதியான குரு பகவான் கிட்டத்தட்ட 12 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களோட பூர்வ புண்ணிய ஸ்தானத்துக்கு போவார். புத்திரகாரகன் புத்திரஸ்தானத்துக்கு போவார். பல தெய்வ தரிசனங்கள், தெய்வத்தினுடைய அருள் நேரடியாக உங்கள் ராசியை குரு பார்க்கவிருப்பதினால் மிக மிக பெரிய நல்ல விஷயங்கள், கான்ட்ராக்ட் சைன் ஆகுது போன்ற விஷயங்கள் நடைபெறும். திருப்பு முனைகளை ஏற்படுத்துவார். கிட்டத்தட்ட உங்களுடைய வார்த்தையில் இதுவரைக்கும் இருந்து வந்த தடுமாற்றம் என்பது கொஞ்சம் விலகி நல்ல ஸ்திரமாக இருக்கும். உங்கள் பேச்சே வந்து மாறும். உங்களோட ஃபீல் ஃபேக்டர்னு சொல்லுவோம், அதெல்லாம் வந்து வெளியில் சொல்ல முடியாது. ஒரு பாசிட்டிவ் வைப் உங்களை வந்து சூழும். இதுதான் 30 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய சேஞ்சஸ். திடீர்னு 30 வருஷத்துக்கு பிறகு நீங்கள் எதிர்பாராத அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கையில் அப்படியே அதாவது ஒரு யூஸ் பண்ணாத ஒரு வீடு ஒரு 30 வருஷத்துக்கு அப்புறம் சுத்தம் பண்ணி அந்த வீடை பெயிண்ட் அடித்து யூஸ் பண்ணால் என்ன ஒரு ஃபீல் வருமோ, ரிப்பேர்ஸ்லாம் பண்ணி அந்த மாதிரியான ஒரு ஃபீல் வந்து வரும். சரி, இதுதான் இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாப்பிக்கு. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு, விவாகரத்து கோர்ட்டில் கேஸ் இருக்கிறவங்க, இல்லை விவாகரத்தை செய்யலாம், நோட்டீஸ் அனுப்பலாம்னு நினைக்கிறவங்க நிறுத்திடுங்க. உங்களுடைய பிரிவு என்பது பல பேருக்கு லாபம். முக்கியமாக சில காவல்துறை அதிகாரிகளுக்கும் சில வக்கீல்களுக்கும் குடும்ப பிரிவுகளில் பற்றி அவங்களுக்கு அக்கறை கிடையாது. இந்த சமுதாயம் சிதறி போவதை பற்றி அவங்களுக்கு தொழிலே அதுதான். அதனால் எல்லோரும் அல்ல, பல நல்ல காவல்துறை நல்ல வழக்கறிஞர்கள் இருக்கார்கள். சில பேர், எல்லா தொழிலும் இருக்கிறப்பல சில பேர் செய்யக்கூடியதுனால உங்களுக்கு பாதிப்புகள் அதிகமாக இருக்கும். குடும்ப பிரச்சனைகளை நீங்கள் 4 செவத்துக்குள்ளே வச்சு தீர்த்துக்கிறது நல்லது. சரி, ஜாப் மாற்ற போகிறேன் அப்படின்னா இதுதான் ஆப் டைம். மார்ச்சுக்கு அப்புறமா உங்களுடைய ஜாப் சேஞ்சை நீங்கள் இனிஷியேட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணலாம். எந்த ஒரு கவலையும் தேவையில்லை. மிகப்பெரிய அளவில் ஜாபில் வந்து நல்ல கெரியர் அட்வான்ஸ்மெண்ட் கிடைக்கக்கூடிய அளவில் உங்களுடைய மார்ச்சுக்கு அப்புறம் டைம் அருமையாக இருக்குது. கடைசியாக நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட்டு, வெளிநாட்டு சம்பந்தப்பட்ட, அதாவது ஒரு பிஸ்னஸாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட்ஸ் இம்போர்ட்ஸாக இருக்கலாம், ரியல் எஸ்டேட் சம்மந்தப்பட்ட துறைகளில் இருக்கக்கூடிய வியாபாரிகளாக இருக்கலாம், விவசாயம் தொழில்கள், இதெல்லாம் செழிக்கப் போகிறது. கும்பராசியில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட், வியாபாரம், விவசாயமெல்லாம் செழிக்கப் போகிறது. இது முக்கியமாக கணக்கில் வச்சுக்கலாம். ஒட்டு மொத்தத்தில் உங்களுடைய வெற்றியின் என்ன செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுல வாக்குவாதங்களில் ஈடுபட வேண்டாம். ஏன்னா திரும்ப நமக்கே அது பிரச்சனையாக வந்து முடியும். அதே மாதிரி பெருசாக எதுவும் பிளான் பண்ண வேண்டாம். இன்வெஸ்ட்மெண்ட்டு, பெருசாக தொழில் பண்ணுறேன், இது வேண்டாம். உங்களோட வெற்றியின் ரகசியம், காலத்தின் கணக்கை எப்படி வெல்வது. சுருக்கமாக 2 பாயிண்ட்டு. யார் மேலேயும் அளவிற்கு அதிகமாக அட்டாச்மெண்ட், எமோஷ்னல் அட்டாச்மெண்ட் வைக்காதீங்க. ரொம்ப முக்கியம். இதை போல் ஒரு செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன், உங்களையே நீங்கள் அழிச்சிக்கிற விஷயம் எதுவாகவே இருக்காது. 2, எந்த விஷயமாக இருந்தாலும் உங்களுக்கு யார் வெல் விஷர்ஸ்ன்னு இருப்பாங்க, அவங்கள்ட்ட கேட்டு ஒரு தடவை, ஆனால் உங்கள் முடிவை எடுங்க. இதுதான் பரிகாரம் அப்படின்னு சொன்னால், வீட்டில் இருக்கக்கூடிய சமையல் அறையை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும். எச்சில் பாத்திரங்கள் இல்லாமல் கூடிய மட்டும் சாப்பிட்டவுடன் இந்த எச்சில் பாத்திரங்களை வாஷ் பண்ணி வைக்கிறது நல்லது. ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட்டு, வீட்டில் கண்டிப்பாக ஒரு துளசி மாடம் இல்லை ஒரு துளசி செடியாவது ஒரு தொட்டிக்குள்ளே வச்சு வைங்க. அது ரொம்ப முக்கியம். 3வது பரிகாரம், தலைமுடி வாரும் பொழுது வீட்டில் அப்படி செதறி தலைமுடி இருக்கக்கூடாது. அது வந்து ரொம்ப கடனுக்கு ஒரு முக்கிய காரணம். வீட்டில் சண்டை சச்சரவுகளுக்கும் முக்கிய காரணம் இது. தலைமுடி வந்து வாரீங்கன்னு சொன்னால் அந்த முடி வந்து உதிரக்கூடிய முடியை வந்து சரியாக குப்பை தொட்டியில் வந்து போட வேண்டும். இது 4வது பரிகாரம், பேசும் வார்த்தைகள் சனீஸ்வர பகவானுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். விளையாட்டுக்கு கூட தவறான வார்த்தைகளை பேசாதீர்கள்.
தவறான எண்ணங்களை வைத்துக் கொள்ளாதீர்கள். அது கெட்ட வார்த்தையை பேசும்போது சனீஸ்வர பகவான் அதை அப்படியே செஞ்சிருவார். அதனால் அதை பண்ணாதீங்க, விளையாட்டக்கூட. 4வது பரிகாரம், பெற்ற தாய் தந்தையை நம்ம என்னைக்கு மதிக்கிறோமோ அதை விட ஒரு சிறந்த பரிகாரம் இருக்கவே முடியாது. அதனால் உங்களோட பெத்த அப்பா அம்மா இருக்கிற வரைக்கும் அவங்கள நல்லா பார்த்துக்கோங்க. 5வது பரிகாரம், பசுமாடு பைரவர்களுக்கு உணவு கொடுத்து நீர் கொடுத்து வணங்குவது. ஆக என் உயிரினும் மேலான கும்பராசி பெருமக்களே, இந்த வீடியோ முழுசாக பாருங்கள், லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் இருக்கிறவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். நான் சொல்லக்கூடிய அத்தனை விஷயம் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது கண்டிப்பாக எதிர்கால வாழ்க்கை மிகப்பெரிய ஒரு வெற்றிகரமான வாழ்க்கையாக அமையும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை என்று கூறி, ரிஷபராசி எனக்கு மகர ராசிக்கு ஈக்குவலாக பிடித்த ஒரு ராசி ரிஷபராசி. ரிஷபராசியில் பிறந்தவர்களை பிடிக்காதவங்க இருக்கவே முடியாது. மாதா காரகன் சந்திரன் உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு. அன்பு, மற்றவர்கள் மேல் கருணை, கைண்ட்னஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது எதையுமே எதிர்பார்க்காத ஒரு அன்பு. இந்த வீடியோவில் பல விஷயங்கள் பேச போகிறோம். சில முக்கியமான டீப் அனாலிசிஸ்ன்னு சொல்லுவோம், ரொம்ப உற்று நோக்க போகிறோம். ரிஷபராசி அன்பர்களுக்கு உண்டான குணாதிசயங்கள், நேச்சர், நிறைய விஷயங்கள், வாழ்க்கையில் அடுத்து என்ன நடக்க போகுது, 30 வருஷத்துக்கு பிறகு ஏன் ஸ்பெஷல்னு சொல்லுவோம். ரிஷபராசி என்பர்களுக்கு இதுக்கு முன்னாடி லாபஸ்தானத்துக்கு வரக்கூடிய சனி பகவான் அவருடைய சனி பயிற்சி பலன்கள், புத்தாண்டு பலன்கள்லாம் நிறைய சேனலில் போட்டிருக்காங்க. நீங்களும் பார்த்துருக்கீங்க, நம்ம சேனலையும் போட்டிருக்கோம். இந்த சனி பயிற்சிக்கு ஒரு இதுவரைக்கும் இல்லாத ஒரு டைமென்ஷன் இருக்கு. காலபுருஷன் முதல் ராசி தன்னுடைய பயணத்தை சனீஸ்வர பகவான் மேஷத்திலிருந்து தான் ஸ்டார்ட் பண்றார். தட் இஸ் 30 வருடங்கள் முன்னாடி அவர் தன்னுடைய பயணத்தை மேஷராசியில் ஆரம்பித்தார். கிட்டத்தட்ட 30 years பேக் அவர் மேஷராசியிலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கினார். 3 தலைமுறைகளுக்கு முன்னாடி. இந்த வீடியோவில் பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பல நேயர்கள் பிறந்திருக்க மாட்டார்கள். சில பேர் பிரைமரி ஸ்கூலில் இருந்திருப்பாங்க, சில பேர் காலேஜ் படிச்சிருப்பாங்க. இன்றைக்கி ரிட்டையர் ஆகி அவங்க பசங்களே கல்யாணம் ஆகிருக்கும், பேரம்பேத்தி பார்த்துருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடிய இந்த சிறப்புமிக்க சனீஸ்வர பகவான் மேஷம் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அவருடைய சைக்கிள், அந்த ட்ராவலுடைய முதல் படி மேஷம், கடைசி படி மீனம். அந்த ட்ராவலை கம்ப்ளீட் பண்ணக்கூடிய சர்க்கிள் மீனத்திற்கு கிட்டத்தட்ட 3 தலைமுறைகளுக்கு அப்புறமா வரார். இது எவ்வளோ பெரிய ஒரு விஷயம். மோட்சஸ்தானத்திற்கு வரார், அது உங்கள் ராசிக்கு லாபஸ்தானம். ஸோ பொதுவாக ரிஷபராசி உங்களுக்கு எல்லோர்கிட்டையுமே இந்த கலப்படம் இல்லாத ஒரு தாய்மைன்னு சொல்லுவோம். அம்மா, இந்த தாய்மை மதர்லினஸுக்கு மட்டும்தான் கலப்படம் கிடையாது. அக்மார்க் 100% அப்படியே கோல்டு, சொக்கத்தங்கம். அந்த மாதிரி உங்களுடைய மனசு இதை வீடியோ பார்க்குறாங்க பார்க்கல, அதெல்லாம் தேவையில்லை. எனக்கு எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டு நான் உண்மையை உறக்க சொல்கிறேன். ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கிற மாதிரி ஒரு தாய்மையான உள்ள மகரத்துக்கு ஈக்குவலாக நான் ஏன் பிடிக்கும்னு சொல்கிறேன்னா, ரிஷபராசி என்பவர்களுக்கு தாய் உள்ளம் என்பது எல்லோரையும், பெத்த பசங்களும் மற்ற பசங்களும் கூட தான் பெத்த குழந்தைக்கு ஈக்குவலாக உண்மையாக நினைக்கக்கூடியது ரிஷபராசி. ஒரு நண்பர்கள் மேலேயா இருக்கட்டும், கணவன் மனைவி மேலேயா இருக்கட்டும், மனைவி கணவன் மேலேயா இருக்கட்டும், உண்மையான அன்பு, உண்மையான பாசம், தாய்மை, தாய் உள்ளம் கொள்வது ரிஷபராசி என்பவர்கள். அதனால தான் ரிஷபராசிக்கு இவ்வளோ பவர்னு சொல்கிறோம். அந்த தாய்மை சக்தி உலகத்தில் மழை பெய்யறதுக்கு முக்கிய காரணம் ரிஷபராசி என்பவர்கள் அப்படின்னு சொன்னால் மிக இல்லை, அது உண்மை. அப்போ இவ்வளவு மனசு, எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும், எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுக்க வேண்டும்னு நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை. இதையெல்லாம் செய்து எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் மற்றவர்களுக்காக வாரி இறைத்து, அன்பை வாரி கொட்டி, நம்பிக்கையை வாரி கொட்டி, உங்களுடைய உணர்வை வாரி கொட்டி நீங்கள் கண்டது ஏமாற்றம். பல இழப்புகளுக்கு அப்புறமும் கூட அதை மறந்து மறுபடியும் திருப்பியும் முதலேருந்து அன்பு காமிக்கிறது, வாலண்டரியாக எல்லாருக்கும் அன்பு காமிப்பது, அதாவது ஆத்மார்த்தமாக இருக்கக்கூடியது ரிஷபராசி. அப்போ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் என்னென்னா, எமோஷ்னலாக ஒரு பாண்டு எல்லார்கிட்டையும் கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டு, எனக்கு திருப்பி இவங்க அன்பு கொடுக்கலையே, அது ஒரு
வலி, அது தீராத வலி. சரி, அன்பு கொடுக்கல விட்டுடுங்க, இவங்க துரோகம் பண்ணுறாங்களே, நம்பிக்கை துரோகம் பண்ணுறாங்க, அதுவும் எனக்கு அந்த ஆதங்கம், அந்த அந்த காயத்துடைய ஆழம். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம். பெற்ற குழந்தைகள் நம்ம பேச்சை கேட்க மாட்டேங்கிறாங்கன்ற வலி, ரணம். இந்த குழந்தைங்களை பெற்று வளர்க்கறதுக்காக நான் பட்ட சிரமம் எவ்வளவு, நான் செய்த தியாகங்கள் என்ன, எல்லாம் அவ்வளோதானா? இப்படியே போயிடுமா வாழ்க்கை? என் வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சா? வெறும் வலி, காயம், ரணம், இதோடைய தியாகம் இதோடைய முடிஞ்சு போச்சு, என் வாழ்க்கையில் நல்லதே கிடையாதா அப்படின்னு கேட்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வீடியோ ஒரு சமர்ப்பணம். நான் நல்லதை தானே செய்கிறேன். மூன்றாவது கேள்வி, உங்க மனசுல வரக்கூடிய மூன்றாவது கேள்வி ரிஷபத்திற்கு. நான் நல்லதை தானே செய்கிறேன், நல்லதை தான் செஞ்சேன். வேலை செய்கிற இடத்துல உண்மையாவே பாலிடிக்ஸ் பண்ணாம நான் என் வேலையை பார்த்தேன். மற்றவர்கள் கூட இருக்கக்கூடிய கொலீக்ஸ் அவங்களுக்கு பிரச்சனை வரும்போது ஹெல்ப்பும் பண்ணேன். எக்ஸ்டெண்ட் போய் ஒரு ஸ்டெப்பு கீழே போய் ஹெல்ப் பண்ணேன். பல லெவல் கீழே ஹெல்ப் பண்ணேன். ஆனால் என்னை பற்றி நான் யாருக்கு உதவி பண்ணணும், அவங்க என்னை பற்றியே என்னுடைய மேனேஜர்கிட்ட தப்பாக பேசுகிறாங்களே, பின்பக்கம் காசிப்பிங் பண்ணுறாங்களே, எவ்வளோ வலிக்குது இது ஒன்று. இவங்களோட நான் இவங்களை கலீகாக கூட நான் பார்க்கல, இவங்களை கூட பிறந்த ஒரு பிரதர் சிஸ்டராக நான் பார்த்தேன். ஆனால் எனக்கு இப்படிப்பட்ட துரோகத்தை அவங்க பண்ணிட்டாங்க. என் வேலையே போகிற அளவுக்கு பண்ணிட்டாங்க. சில பேருக்கு வேலையும் போச்சு. நான் என்ன தப்பு பண்ணேன்? இந்த கம்பெனிக்காக உண்மையாக உழைச்சேன். ஒரு நாள் 2 நாளில் 10 வருஷம் 5 வருஷம் 15 வருஷம். ஆனால் என் கம்பெனி என்ன டிஷ்யூ பேப்பர் மாதிரி தூக்கி எறிஞ்சிருச்சு. இது 4வது, நான் பெற்ற குழந்தைகள் என்ன புரிஞ்சுக்கலையே. நான் உயிருக்கு உயிராக காதலிச்சு கல்யாணம் பண்ண மனைவி கணவன் என்ன புரிஞ்சுக்கலையே. இதோடைய வலியுடைய ஆழம் நான் எங்கே போய் சொல்வது? ஆக வீட்டில் நிம்மதி இல்லை. நான் கேட்ட அன்பு கிடைக்கல. நான் நிறைய கொடுத்துட்டேன், வருஷ கணக்கில் கொடுத்துட்டேன், தேஞ்சிட்டேன், செருப்பாக இந்த உடம்பை தைச்சு போட்டிருக்கேன் இந்த குடும்பத்துக்காக. பதில் 0. நான் அன்பு வச்சுட்டேன், என் புருஷன் மேலே பொண்டாட்டி மேலே அன்பாக இருக்கேன், குழந்தைங்க மேலே இருக்கேன். ஆனால் எனக்கு 0. ஆஃபீஸ் போனேன், யாருமே செய்ய முடியாத ஃபேமிலியெல்லாம் கூட சில சமயம் தியாகம் பண்ணி நான் வேலை செஞ்சேன், உண்மையாக இருந்தேன். பெரிய 0. அவமானம் தான் மிச்சம், அவப்பெயர் அதுதான் மிச்சம். 4, எங்கள் அப்பா அம்மா கூட என்ன புரிஞ்சுக்கலையே. என் உயிர் தோழி, என் உயிர் தோழன், அவன் கூட எனக்கு உதவி பண்ணலையே, என் நிலைமையை புரிஞ்சுக்கலையே. எட்டி போகிறான். இதெல்லாம் இருந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய இந்த 30 வருஷத்துக்கு அப்புறம் வரக்கூடிய இந்த மாற்றமானது ஒரு கேம் சேஞ்சராக வருது. இதுக்குள்ளே தான் நம்ம போக போகிறோம். ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம்னா, இப்போ எமோஷனலாக இந்த விஷயங்கள்லாம் எவ்வளோ, அதாவது வாழ்க்கையில் எமோஷன் இல்லாமல் ஒருத்தர் இருக்கவே முடியாது. அப்படி வாழ்கிற வார்த்தை ஒரு பிணம் வாழ்க்கை மாதிரி தான். அப்போ இந்த ப்ராக்டிக்கலாக என்ன சொல்கிறோம்னா, முதல் விஷயம், அளவுக்கு அதிகமாக நீங்கள் மற்றவர்கள் மேல் அன்பு வைப்பதை நிறுத்த வேண்டும் உடனடியாக. உங்களுக்கு அப்புறம் தான் ஒரு ஃப்ளைட்டில் போனால் கூட உங்கள் மூஞ்சியில் முதல்ல மாஸ்கை வைன்றான், குழந்தை பக்கத்தில் இருக்கவங்க அப்புறம் ஹெல்ப் பண்ணுங்கிறான். இப்போ நான் சொல்லது ஒரு தாரக மந்திரம். 2வது, மற்றவங்களுக்காக கடன் வாங்கி கொடுக்கறது ஃப்ரீயாக, மற்றவங்களுக்காக ஹெல்ப் பண்ணுறது, மற்றவங்களுக்காக பண உதவி செய்வது, மற்றவங்களுக்காக ஃபினான்ஷியல் பேர்டன் பண சுமையை சுமப்பது, மற்றவங்களுக்காக பணத்தினால் வரக்கூடிய ஸ்ட்ரெஸ்ஸை ஏற்றுக்கிறது, இதெல்லாம் உடனடியாக நீங்கள் நிறுத்த வேண்டும். ஏன் இதை நிறுத்தணும்? அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. 2ஆம் கிளாஸில் சொல்லிக் கொடுத்த பாடம் திருப்பியும் நான் சொல்லித்தரேன். அன்பு அளவோடு இருந்தால் ஒரு கோடு போட்டு அந்த கோடுக்குள்ளே அவங்களையும் வரவிடாமல் நீங்களும் வராமல் இருந்தீங்கன்னா அது லாங் ஸ்டாண்டிங்க்கு ரொம்ப சேஃப்.
கொஞ்சம் அந்த எமோஷ்னலாக அப்படி பாண்டாகி உள்ளே போனீங்கன்னா நீங்களும் காலி. உங்களை அவங்க காலி பண்ணுறதுக்கு நீங்கள் இன்விடேஷன் பத்திரிகை வச்சு அவங்களுக்கு கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். இதுதான் இன்றைய உலகம். யூ காட் டு பி இன் சிங்க் வித் ரியாலிட்டி. நிதர்சன உண்மையோடு நீங்கள் எப்பவும் இணைந்து பயணிக்க வேண்டும் வாழ்க்கையில். அப்படியே என்னை காயப்படுத்திட்டு என் பர்த்டே பார்ட்டி, என்னோட மேரேஜஸ், ரிலேஷன்ஸோடது, அப்பா அம்மா ஃபங்க்ஷனு, அதையெல்லாம் விட்டு சில பேர் வேலை செய்வாங்க. ஐ ஹாவ் டு கோ ஃபார் த கம்பெனியா, ஐ ஹாவ் ஒர்க். நீ ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. அந்த கம்பெனி ஒன்று ரசத்தில் போடுற புளி மாதிரி தூக்கி போட்டுருவான். பெருசாக நான் ப்ரமோஷன் வாங்க போகிறேன், அது பண்ண போகிறேன், இது பண்ண போகிறேன். எனக்கு அப்படியே கம்பெனி எவ்வளோ பெரிய கம்பெனி தெரியுமா, எவ்வளோ பெரிய பொசிஷன் தெரியுமா, இந்த பொசிஷன் இல்லைன்னா அவ்வளோதான் நான். அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. நீ இல்லைன்னா அடுத்தது அந்த பொசிஷனுக்கு 55 பேர் இருக்கான். இதை விட பெட்டர் பொசிஷன் உனக்கு 55 காத்திருக்கு. அது மறந்துடாதீங்க. எந்த கம்பெனிக்கு நீங்கள் என்ன பொசிஷன் ரோலில் ஒர்க் பண்ணாலும் ரொம்ப ஓவராக அப்படியே அட்டாச் ஆகி அந்த கம்பெனி அந்த வேலை மேலே அப்படியே உயிரை கொடுத்து இதெல்லாம் பண்ணிங்கன்னா ஒரு நாள் உங்கள் இதயம் சுக்காக உடைக்கப்படும். எழுதி வச்சுக்கோங்க. 4வது ப்ராக்டிக்கல் திங்கு, எப்பவுமே உங்களை முதல்ல நீங்கள் கவனிக்கணும். உங்கள் ஹெல்த்தை, உங்கள் வெல்த்தை. இது சுயநலம் இல்லை, இதுலேயும் ஒரு பொதுநலம் இருக்குது. என் வண்டியை நான் கரெக்டாக வச்சாதான் மற்றவங்க மேலே நான் மோதாமல் இருப்பேன். பல பேர் என்ன பண்ணுறாங்கன்னா, தியாகம் பண்ணுறேன், நான் ரொம்ப பெரிய ஆள், நான் எவ்வளோ பெரிய உத்தமன், புண்ணிய ஆத்மா அப்படிலாம் சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு, அளவுக்கு அதிகமாக சாக்ரிஃபைஸ் பண்ணிவிட்டு பின்னாடி யாருக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணாலும் அவங்களோடைய சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. அர்த்தமே இருக்காது. ஒன்று கொடுக்கக்கூடாது, கொடுத்தா அதை சொல்லக்கூடாது, சொன்னால் அதை கேட்கக்கூடாது. இது வாழ்க்கையுடைய 3 தம் ரூல்ஸு. கொடுத்ததை கேட்டால் அடுத்தது பகை. இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இப்போ வரக்கூடிய காலகட்டங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். முதலாவதாக, லவ் பண்ணக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு எக்ஸ்ட்ரீமாக இருக்குது, பெனிஃபிட்டபுளாக உடனே கல்யாணம் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது. கற்பனை வளம் ரிஷபராசி என்பவர்களுக்கு 30 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு சூப்பராக இருக்கும். கிரியேட்டிவிட்டி, உங்கள் பிரெயின் அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்கள் மூளை தன்னுடைய உச்சக்கட்ட திறனுடன் செயல்பட போகிறது. திருமண வாழ்க்கையில் பிரிந்த ரிஷபராசி என்பவர்கள் கூட ஒன்றாக சேரக்கூடிய யோகம். திருமணம் ஆகாதவர்கள் நல்ல வாழ்க்கை துணையை பெறக்கூடிய 30 ஆண்டுகளுக்கு பிறகு யோகம் வந்திருக்கு. இதை மட்டுமா, எதிர்பாராத யோகங்கள். நல்ல வீடு கிடைக்குமா, பணம் இருந்தால் நல்ல வீடு கிடைச்சிருமா, அழகாக இருந்தால், படிச்சிருந்தா, நல்ல குடும்பத்தில் இருந்தால் நல்ல பொண்ணு பையன் கிடைச்சிருமா? இல்லை. ஆனால் இந்த எதிர்பாராத யோகங்கள் இப்போ கிடைக்க போகுது ரிஷபராசி அன்பர்களுக்கு. 30 வருஷத்துக்கு அப்புறம் அப்படிப்பட்ட ஒரு டைம். வெற்றியின் சுவை அப்படின்னா என்ன அப்படின்னு ஃபுல்லாக டேஸ்ட் பண்ணி அதை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக வருகிறது. வெற்றியின் சுவைனா என்ன, அதை ஃபுல்லாக அனுபவித்து அந்த டேஸ்ட்டை உணர வைக்கக்கூடிய ஒரு காலம் இது. எப்படிப்பட்டனா 30 இயர்ஸுக்கு அப்புறம் இப்படி ஒரு டைம் வருது. இப்போ இந்த 30 வருஷத்துக்கு அப்புறம் எல்லாமே கைகூடும், அதிசயங்கள் நடக்கும். அதிசயம் நடக்குமா? உடனே கமெண்ட்ஸில் நிறைய, நம்ம ஊர் பூரா எப்படின்னா 10 பைசா பெறாத ஒரு 10 கூட்டம் எப்போவுமே இருக்கும். கமெண்ட்ஸில் போய் கெட்ட நெகட்டிவாக போடுவாங்க. நம்ம தமிழில் என்ன கிளப் டான்ஸாக போட்டிருக்கோம் இல்லையே, நம்ம சுவாமியுடைய படத்தை போட்டிருக்கோம், ஜோதிடம்னு போட்டிருக்கோம். உள்ளே வந்து முழு வீடியோவை பார்த்துட்டு ஜோதிடம் பொய்யும்பாங்க. நீங்கள் நம்ம நல்லா புரிஞ்சுங்க, ஜென்ரல் சைக்காலஜி என்ன. நமக்கு பிடிக்காத தமிழ், நமக்கு சம்மந்தம் இல்லாத சப்ஜெக்ட் தமிழில் இருந்தாலும் உள்ளே போக மாட்டோம், வீடியோ ஸ்கிப் பண்ணி போயிட்டே இருக்கும். ஆனால் சில நாத்திக கும்பல்கள், அப்படியே சொல்கிறேன், நாத்திக கும்பல்கள், ஆன்டி சோஷியல் எலிமெண்ட்ஸு உள்ளே வந்து ஃபுல்லும் பார்த்துட்டு சொல்லுவாங்க, எனக்கு இந்த வீடியோ பொய், ஜோதிடம் பொய், இவர் சொல்கிறது பொய். இப்போ யார் கேட்டால் உங்களை நான் சொல்கிறது உண்மையாக பொய்யா? நான் என்ன பரீட்சை எழுதிட்டு இருக்கிறேன்? கடவுளே நேரில் வந்து சொன்னாலும் நீங்கள் போய் தான் சொல்லுவீங்க. ஏன்னா கடவுளே இல்லைங்கிறீங்களா, அதையே பொய்ங்கிறீங்க. உங்களுக்கு கடவுள் போஸ்டரை போட்டிருக்கோம், உங்களுக்கு உள்ள என்ன வேலை? கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இது.
நல்லதே நடக்கும். அதிசயங்களை கடவுள் நடத்துவார். அதிசயங்களை ரிஷபராசி அன்பர்கள் வாழ்க்கையில் 30 ஆண்டுகள் இல்லாத அளவிற்கு அதிசயங்களை அவர் நடத்துவார் அப்படிங்கிறது உண்மை, ஆணித்தனமான. எந்த மாதிரி அதிசயம்? சம்பந்தம் இல்லாத மிகப்பெரிய ஒரு பணத்தொகை வரலாம், லீகலா வரலாம். சம்பந்தம் இல்லாத ஒரு கான்டாக்ட் மூலியமாக அப்படி டோட்டல் லைஃபே சேஞ்ச் ஆகலாம். ஒரு பெரிய மனிதரோட கான்டாக்ட், டக்குன்னு பெரிய வேலை, டக்குன்னு ஒரு டிரான்ஸ்ஃபர், டக்குன்னு ஒரு ஃபாரின் கண்ட்ரி மூவ்மெண்ட், மைக்ரேஷன், லைஃப் அப்படியே டோட்டல் சேஞ்ச் ஆகலாம். டக்குன்னு ஒரு நல்ல வரன், அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வாழ்க்கை என்ன ஆகும்? கடன் ஏறுவார். இவர் நடந்திருக்கா இல்லையா? இந்த கணவனை கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் மனைவியுடைய வாழ்க்கை சூப்பராக இருக்குது. இந்த குழந்தை பிறந்தப்புறம் லைஃப் பெரிய பொண்ணு பிறக்கிறா, சீமந்த புத்திரி, டோட்டல் லைஃப் சேஞ்ச். இப்படியெல்லாம் அதிசயங்கள் நடக்க போகுது அடுத்த 2 வருஷத்துல. காலத்தின் கணக்கு எப்படி வெல்வதுன்னு சொல்றோம். ஆனா காலத்தின் கணக்கு மண்டியிட்டு உங்கள் முன்னால் விழும். இது நடக்கும். எந்த விஷயத்துல கவனம் தேவை? ஒரே விஷயத்துல கவனம் தேவை. வர்ற பணத்தை ஊதாரித்தனமாக செலவு பண்ணக்கூடாது. நமக்கு 10,000 ரூபாய் வரணும், 1 லட்ச ரூபா வருது, நம்ம சும்மா இருப்போமா? 10,000 ரூபா வந்தாலே கவர்மெண்ட் சொல்கிற மாதிரி, டே மாமா அந்த ஊர் என்ன விலை, தெரு என்ன விலைன்னு சொல்லுவோம், லாட்ரியில் கிடைச்ச மாதிரி. அதுவே 1 லட்ச ரூபா இல்லை 10 லட்ச ரூபா வந்துச்சுன்னா நம்ம சும்மா இருப்போமா? கண்டதை போக்குவரத்து மச்சான், நான் பெருமைக்காக இந்தா வச்சுக்கோ 1 லட்சம், இந்த 50,000 பொடி, இந்த வேலையை பண்ணக்கூடாது. பாத்திரம் அறிந்து ஹெல்ப் பண்ணு, உதவி செய்யுன்னு சொல்லியிருக்கு. எந்தெந்த துறையில் இருக்கக்கூடிய ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய வெற்றி, நீங்க கொஞ்சம் முயற்சி எடுத்தால் போரும், இமாலய வெற்றிகள் கிடைக்கும். என்னதான் 30 வருஷத்துக்கு அப்புறம் அற்புதமான டைம் வந்தாலும் எதை செய்யக்கூடாது? உங்களுக்கு தெரியாத தொழிலை செய்யக்கூடாது. உங்கள் தகுதியை வளர்த்து கொண்டு அந்த சீட்டில் உட்காரணும். சீட்டு உங்களை தேடி வருதுன்னு டக்குன்னு போய் உட்காரக்கூடாது, மொத்தமாக காலி பண்ணிக்குவாங்க. இது 2 ஜாக்கிரதையாக இருக்கும். பரிகாரம்னு எடுத்தோம்னா டெய்லி காலையில் 6 மணிக்கு 7 மணிக்குள்ள விளக்கேற்றணும் வீட்டில். சாயங்காலம் 5லேருந்து 6க்குள்ள விளக்கேற்றணும். 2, உங்களுடைய நித்திய கர்மா அப்படின்னு சொல்லக்கூடிய பூஜை விதானங்கள், அதாவது அப்பா அம்மாவுக்கு தர்ப்பணம் பண்ணணும்னா ஒழுங்காக பண்ணணும், திதி கொடுக்கணும்னா ஒழுங்காக கொடுக்கணும், அவங்களுக்கு தவசம் பண்ணணும்னா ஒழுங்காக பண்ணணும். 2, உங்கள் படுக்கை அறையில் ஏதாவது ஒரு கடவுளுடைய பணத்தை வச்சுருக்கணும். படுக்கை அறையில் போய் சாமி படம் வைக்கலாமா? வைக்கலாம், தப்பே இல்லை. நம்ம கணவனுடைய மனைவியோடையும் தானே படுக்கை அறையில் இருக்கும். இந்த எந்த விதமான தவறும் இல்லை, தாராளமாக வைக்கலாம். ஆனால் ஐயப்ப சுவாமி, பிரம்மச்சரிய சுவாமிகள், நரசிம்ம சுவாமி, இது போன்ற உக்கிரக தெய்வங்களை தான் வைக்கக்கூடாது. மகாலட்சுமி, வெங்கடாசலபதி இப்படி போன்ற படங்களை வைக்கலாம். அடுத்தது, உங்களால் முடிந்தால் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் நெய் தீபம் ஏற்ற வேண்டும். நம்ம ஊரில் நெய்யின்னொன்னே சாமி ஊத்துறதுக்குன்னு ஒரு நெய் வச்சுருக்கேன் சார் அப்படிம்பா. சாமி என்ன நம்ம வீட்டில் சர்வன் மீடா? நாம் எந்த நெய்யை சாப்பிட்றோமோ அந்த உடம்புக்கு அந்த நெய்யை தான் வைக்கணும். சாமியை ஏமாத்துறது இல்லை. சாமிக்கு ஊற்றுறதுக்குன்னு தனி நெய், அதை நீங்கள் சாப்பிடக்கூடாது சார், வேறு நெய் எதுமா? என்னையா அநியாயமாக இருக்குது பாருங்கள். நம்ம ஊரில் பக்தி எப்படி இருக்குன்னா சாதாரணமான ஒரு விஷயம். அதாவது நல்ல வெள்ளை சட்டை போட்டு வெறப்பா கோயிலுக்குள்ளே போய், சாமி 200 கோடி தான் கொள்ளையடிச்சிருக்கேன், இன்னும் என் குடும்பத்துக்காக ஒரு 300 கோடி உஷார் பண்ணி வச்சுருக்கேன், எல்லா குடும்பத்தையும் ஏமாற்றி நிறைய கொள்ளையடிச்சேன், இன்னும் என் குடும்பம் நல்லா இருக்கணும், நான் நல்லா இருக்கணும் சாமி, எல்லாத்தையும் மறந்து இன்னொரு அடுத்த 300 கோடி நீ தான் உதவி செய்யணும். இதுதான் பக்தி. இன்னொரு பக்தி என்ன கேளுங்க, நான் சொல்கிறேன். முதியோர்களை குழந்தைகளை தள்ளி விட்டுட்டு கூட்டத்தில் முண்டிட்டு போய் சாமியை பார்க்கணும். அப்போ தான் சாமி என்ன பண்ணுவார்? ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் கொடுப்பாரு, கோல்டு மெடல். யாராவது 85 பேரை இவன் தள்ளி விட்டான், நீ வாடா சாமி, நான் 102 பேரை தள்ளி விட்டுருக்கிறேன், நீ முதல்ல வா மடியில் உட்காருன்னு சொல்லுவார். ஆன்மீகம்னா புரிதல் வேணும் சார். பக்தினா என்னன்னு அடுத்தவர்களை சாமி பார்க்க வைக்கிறதாங்க சாமிக்கு பிடிச்ச விஷயம். அப்பதான் உங்களை தேடி அவர் வருவார். மனம் என்ற கோவில் திறக்கின்ற போது அழைக்காமல் அங்கே தெய்வம் வந்து சேரும். திருந்தணும் மக்கள்.
இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடியவங்க யாராவது இந்த தவறை செய்திருந்தால் திருந்த வேண்டும். சாமினா என்ன சார்? மற்ற குழந்தைகளையும் முதியோர்களையும் முன்னாடி அமைச்சு நீங்க பாருங்கமான உதவி செஞ்சு இடிச்சுக்காம எதுக்கு சார்? சாமி அங்கதான் அந்த கர்ப்பகத்தில் தான் எடுக்க போறாரு. அவர்கள் ஹைப் ஏற்படுத்துறாங்க கோவில்னா நீங்க அந்த அதுக்கு நீங்க வந்து விக்டிமைஸ் ஆகலாமா? பாதிக்கப்படலாமா? எதுக்கு சார் பாதிக்கப்படணும்? கோவிலில் கூட்டத்தில் தள்ளி போங்க, முன்னாடி போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் பொறுமையாக தான் நாங்கள் சாமியை பார்ப்போம்னு சொல்லுங்க. கூட்டத்தில் வரவங்க முடிச்சு தள்ளிட்டு போறீங்க. குழந்தைகளையும் முதியவர்களையும் தள்ளி என்ன பக்தி? சாமி கிட்ட போய் பார்த்து சாமி உங்களுக்கு என்ன சார் அருள் பண்ண போறாரு? முதல்ல சாமினா என்னன்னு புரிஞ்சுக்குங்க. இது உங்களுக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்கும் தான் சொல்றேன். ஆக ரிஷபராசி அன்பர்களுக்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு உங்களை வெல்ல யாரால் முடியும்? எனக்கு ரொம்பவும் பிடித்த ராசி மகர ராசிக்கு இணையான ரிஷபராசி. உங்களுடைய வாழ்க்கை இப்பொழுதிலிருந்து மிக பெரிய திருப்பங்களை சந்திக்கவிருக்கிறது. இதுவரை இல்லாத அளவிற்கு 30 ஆண்டுகளுக்கு பிறகு வாழ்க்கை உச்சத்தை எட்டப் போகிறது என்று கூறி அடுத்து வரும் காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.